சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம 1223 கலைச்சொற்களை தான் பார்க்க போகிறோம். நமக்கு டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தில் கலைச்சொற்களை படித்தா மட்டுமே நமக்கு எத்தனை கேள்விகளை நம்மளால் அட்டன் பண்ண முடியும், நம்மளால் மிகச்சரியாக பதிலளிக்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 வினாக்களுக்கு நம்மால் மிகச்சரியாக பதிலளிக்க முடியும். நம்முடைய தமிழ் பழமொழி ஒன்று இருக்குது, கற்றலின் கேட்டல் நன்றே என்ற ஒரு பழமொழி இருக்குது. இந்த 1223 கலைச்சொற்களையும் நீங்கள் ஒரு முறை நன்றாக காது கொடுத்து கேட்டு நீங்கள் மைண்டில் ஏற்றுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரே வகுப்பு மூலமாக 15 வினாக்களுக்கு ரெடி ஆகலாம் என்பது 100% உறுதியளிக்க முடியும். எனவே இந்த 1223 கலைச்சொற்களை கவனமாக கவனியுங்க. 15 கேள்விகள் இப்பொழுதே உங்களுடைய கையில் இருக்கும். வகுப்பு வாரியாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் 6 to 12 தமிழ் புத்தகம், அது மட்டும் இல்லாமல் 11, 12 சிறப்பு தமிழ் புத்தகமும் எடுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இன்ச்சு பை இன்ச் ஒரு லைன்லேயும் இருக்கக்கூடிய மிக முக்கிய கலைச்சொற்களை எடுத்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1223 கலைச்சொற்கள் கொடுத்துருக்கேன். தெளிவாக கவனிங்க. 15 மதிப்பெண்கள் எடுக்கலாம். முதல்ல 6ஆம் வகுப்பு பாருங்க. கிளாக் வைஸ் என்றால் வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ் என்றால் இடஞ்சுழி, இன்டர்நெட் என்றால் இணையம், வாய்ஸ் சர்ச் என்றால் குரல் தேடல், சர்ச் என்ஜின் தேடுபொறி, டச் ஸ்கிரீன் தொடுதிரை, ஃப்ரைகேட் பேர்ட் கப்பல் பறவை, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். கான்டினென்ட் கண்டம், கிளைமேட் தட்பவெப்பநிலை, வெதர் வானிலை, மைக்ரேஷன் வலசை, சாங்சுட்டரி புகலிடம், கிராவிடேஷனல் ஃபீல்ட் புவியீர்ப்பு புலம், இது மிக முக்கியம். ஹியூமனிட்டி மனிதநேயம், மெர்சி கருணை, இது ரெண்டுமே கண்டிப்பாக குழப்பக்கூடியது. ஹியூமனிட்டினா கருணைன்னு போட்டு போகிறீங்க, மெர்சினா மனிதநேயம்னு போட்டு போகிறீங்க. ஹியூமனிட்டினா மனிதநேயம், மெர்சினா கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பிரைஸ் என்றால் நோபல் பரிசு. லாரி என்றால் சரக்குந்து, பாருங்கள், லாரி என்றால் சரக்குந்து. கார்னாதா மகிழுந்து. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் செயற்கை நுண்ணறிவு. ரிசர்ச் என்றால் ஆய்வு. சூப்பர் கம்ப்யூட்டர் என்றால் மீத்திறன் கணினி. சூப்பர் என்றால் மீத்திறன், அப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் என்றால் மீத்திறன் கணினி. பிளானட் என்றால் கோள். மெடிசின் என்றால் ஔடதம் அல்லது மருந்து. ரோபோட் என்றால் இயந்திர மனிதன். ரோபோட் என்றால் இயந்திர மனிதன். சேட்டிலைட் என்றால் செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு. எஜுகேஷன்னா கல்வி. மெயில்னா அஞ்சல். பிரைமரி ஸ்கூல்னா ஆரம்ப பள்ளி. காம்பேக்ட் டிஸ்க் சிடின்னு சொல்லுவோம், குறுந்தகடு. ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளி. ஹை ஸ்கூல் உயர்நிலை பள்ளி. இ லைப்ரரினா மின் நூலகம். எலக்ட்ரானிக் லைப்ரரின்னு சொல்லுவோம், இப்போ மின் நூலகம். லைப்ரரினா நூலகம். இ புக் எலக்ட்ரானிக் புக் என்றால் மின் புத்தகம். எஸ்கலேட்டர் என்றால் மின் படிகட்டு. இ மேகசின் மின் இதழ்கள். லிஃப்ட் மின் தூக்கி. இந்த லிஃப்ட்டுக்கும் எஸ்கலேட்டருக்கும் கன்ஃபியூஷன் ஆகும், தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. எஸ்கலேட்டர்னா மின் படிகட்டு, லிஃப்ட்னா மின் தூக்கி. வெல்கம்னா நல்வரவு. ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை. ஸ்கல்ப்சர்ஸ் என்றால் சிற்பங்கள். சிற்பங்களுக்கு தான் ஆங்கிலத்தில் ஸ்கல்ப்சர்ஸ் என்று சொல்லுவோம். மேக்கப்னா ஒப்பனை. சிப்ஸ்னா சில்லுகள். சிப் என்று நம்ம சொல்லுவோம். கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ சிப்ஸ்னா சில்லுகள். டிஃபன்னா சிற்றுண்டி. காலையில் நாம் உணவு உண்கிறோம் இல்லையா, அது ஆங்கிலத்தில் டிஃபன்னு சொல்லுவோம். அந்த டிஃபனுக்கு தமிழில் சிற்றுண்டி என்று பொருள். கமாடிட்டி என்றால் பண்டம். வாயேஜ் என்றால் கடற்பயணம், மிக மிக முக்கியம். ஃபெர்ரீஸ் என்றால் பயணப் படகுகள். ஆண்டர்பிரனர் என்றால் தொழில் முனைவோர். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். அடல்டரேஷன் என்றால் கலப்படம். இதையெல்லாம் நாம் எதிர்பார்க்கலாம். அடல்ட்ரேஷன் என்றால் கலப்படம். கன்சியூமர்
நுகர்வோர், மெர்ஷன்ட் வணிகர், மெர்ஷன்ட்னா வணிகர், பேட்ரியோட்டிசம் நாட்டுப்பற்று, லிட்டரேச்சர் இலக்கியம், கிராமர் இலக்கணம், ஆர்ட் கேலரி கலைக்கூடம், ஆர்ட் கேலரினா கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அதுதான் மெய்யுணர்வு, இதை நாம் எதிர்பார்க்கலாம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு. ட்ரஸ்ட் என்றால் அறக்கட்டளை என்று பொருள் அல்லது நம்பகத்தன்மை என்றும் பொருள். வாலண்டியர் என்றால் தன்னார்வலர், வாலண்டியர் என்றால் தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் ஜேஆர்சின்னு சொல்லுவோம், அதற்கு தமிழில் இளம் செஞ்சிலுவை சங்கம் என்று பொருள். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் என்றால் சாரண சாரணியர் என்று பொருள். சோஷியல் ஒர்க்கர் என்றால் சமூக பணியாளர். கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் இவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கலைச்சொற்கள். இப்போ 6ஆம் வகுப்பு கலைச்சொற்கள் மிக எளிமையாக இருந்திருக்கும். இப்போ அடுத்து படிப்படியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான கலைச்சொற்களை அப்படியே பார்த்துட்டே வரப்போகிறோம். மீடியா என்றால் ஊடகம், மேகசின் பருவ இதழ், லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல் இதை எதிர்பார்க்கலாம். லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல், புப்பர்ட்டி பொம்மலாட்டம் இதையே நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபோனாலஜி ஒலியியல் இதையும் எதிர்பார்க்கலாம். ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம் இதை அப்படியே நமக்கு பொறுத்த சொல்லி கேட்கலாம். ஜேர்னலிசம் இதழியல், டயலாக் உரையாடல், ஐலாண்ட் தீவு, பேரபிள் உவமை. நம்ம ஓமை என்பது தமிழில் நமக்கு தெரியும், ஆங்கிலத்தில் ஓமை என்பதற்கு என்ன சொல் அப்படின்னா பேரபிள் என்பதுதான் ஆங்கிலத்தில் ஓமை என்று அழைக்கப்படுகிறது. நேச்சுரல் ரிசோர்ஸ் என்றால் இயற்கை வளம். ஜங்கல்னா காடு, வைல்ட் அனிமல்ஸ்னா வனவிலங்குகள். நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் கலைச்சொற்களை மொழிபெயர்ப்பு செய்யும் போதும் ஒருமை பன்மையை பார்க்கணும். இப்போ வைல்ட் அனிமல்னா வனவிலங்குன்னு மட்டும் நம்ம பார்த்தா போதும். வைல்டு அனிமல்ஸ்னால் இப்போ பன்மையில் வருது, ப்ளூரலில் வருது, அப்போ கண்டிப்பாக வனவிலங்குகள் என்று தான் இருக்க வேண்டும். ஆப்ஷனில் குழப்பினாலும் நீங்கள் சிங்குலரில் இருக்கா ப்ளூரலில் இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஃபாரஸ்ட்ரி வனவியல், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர் இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம், பேலட் கதைப்பாடல். எப்படி பப்பர்ட்டி என்பது பொம்மலாட்டம்னு சொல்லணுமோ அதே போல் பேலட் என்றால் கதைப்பாடல். இதையெல்லாம் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்ல கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள் எலோக்யூஷன். எலோக்யூஷன்னா பேச்சாற்றல். பாருங்கள் பேச்சாற்றல். டயலாக்னா உரையாடல், எலோக்யூஷன்னா பேச்சாற்றல். இதில் டிஸ்கஷன் ஒன்று வரும், அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். எலோக்யூஷன்னா பேச்சாற்றல். கரேஜ் என்றால் துணிவு. யூனிட்டி என்றால் ஒற்றுமை. சாக்ரிஃபைஸ் என்றால் தியாகம். ஸ்லோகன் என்றால் முழக்கம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை. அரசியல் மேதை என்று மூதறிஞர் ராஜாஜியை நம்ம அழைக்கிறோம். அவருக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ் என்று கூறுவோம். ஈக்குவாலிட்டி என்றால் சமத்துவம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். ஹார்பர் துறைமுகம். ஹார்பர் என்றால் துறைமுகம். ஓஷன் பெருங்கடல். ஓஷன்னா பெருங்கடல். ஸ்டோம் புயல். ஸ்டோம்னா புயல். இதெல்லாம் நமக்கு பல முறை டிஎன்பிஎஸ்ல கேட்டுட்டாங்க. மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். செயிலர்னா மாலுமி. செயிலர்னா மாலுமி. மெரைன் கிரியேச்சர் என்றால் கடல் வாழ் உயிரினம். ஆங்கர் நங்கூரம். சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல். ஷிப்யார்ட் கப்பல் தளம். சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை. மாரல் நீதி. சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர். யூனிஃபார்ம் என்றால் சீருடை. டிகிரி பட்டம். கைடன் வழிகாட்டுதல். லிட்ரஸி கல்வி அறிவு. டிசிப்ளின் ஒழுக்கம். கிரியேட்டர் படைப்பாளர். ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல். ஸ்கல்ப்சர் சிற்பம். பிரஷ் தூரிகை. ஆர்டிஸ்ட் கலைஞர். இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரே துறையை சார்ந்த சொற்கள். ஸ்கல்ப்சர்னா சிற்பம், பிரஷ்னா தூரிகை, ஆர்டிஸ்ட்னா கலைஞர். கார்ட்டூன்னா கருத்து படம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு. கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். மேனுஸ்கிரிப்ட்ஸ்
கையெழுத்துப்படி, மாடர்ன் ஆர்ட், நவீன ஓவியம், இவை அனைத்துமே ஒரே துறை சார்ந்த சொற்கள். சிவிலைசேஷன், நாகரிகம், அக்ரிகல்ச்சர், வேளாண்மை, ஃபோக்லோர், நாட்டுப்புறவியல், மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை, ஒரு கலைச்சொல். போயட் என்றால் கவிஞர், ஆர்டிஸ்ட் என்றால் கலைஞர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிஸ்ட் என்றால் கலைஞர், போயட் என்றால் கவிஞர். ஹார்வெஸ்ட், அறுவடை. ஃபாரினர், அயல் நாட்டினர். பேடி, நெற்பயிர், பேடினா நெற்பயிர். இரிகேஷன் டெக்னாலஜி, நீர்ப்பாசன தொழில்நுட்பம். கல்டிவேஷன், பயிரிடுதல். அக்ரானமி, உழவியல். இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க. அக்ரானமினா உழவியல். அப்ஜெக்டிவ், குறிக்கோள். பாவர்ட்டி, வறுமை. வெல்த், செல்வம். ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை. ரெசிப்ரோசிட்டி, ஒப்புரவு நெறி. இதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை, ரெசிப்ரோசிட்டினா ஒப்புரவு நெறி. ஆம்பிஷன், லட்சியம். நெய்பர், அயலவர். கர்ட்டசி, நற்பண்பு. கர்ட்டசினா நற்பண்பு. நம்ம பல முறை நம்ம ஆங்கிலத்தில் பேசும்போது ஒரு கேர்ட்டசிக்காவது நல்ல வார்த்தையை பேசுன்னு சொல்லுவோம், ஒரு கேர்ட்டசிக்காவது சொல்லுன்னு சொல்லுவோம். அதற்கான பொருள் என்னன்னா நற்பண்பு. கம்யூனிசம், பொது உடைமை. ரிலீஜியன், சமயம். ஃபிலாசபி, தத்துவம். சிம்பிளிசிட்டி, எளிமை. பாருங்க, அடுத்து வரக்கூடிய 5 வார்த்தைகளுமே மிக எளிமையாக இருக்கும். அப்படியே பொறுத்த சொல்லி நமக்கு கேட்கலாம். பாருங்க, சிம்பிளிசிட்டினா எளிமை, இன்டெகிரிட்டினா நேர்மை, சேரிட்டினா ஈகை, சின்சியாரிட்டினா வாய்மை, டிக்னிட்டினா கண்ணியம். பாருங்க, சிம்பிளிசிட்டி, இன்டெகிரிட்டி, சேரிட்டி, சின்சியாரிட்டி, டிக்னிட்டி. இந்த 5மே அப்படியே பொறுத்து சொல்லி நமக்கு கேட்கலாம். சிம்பிளிசிட்டினா எளிமை, இன்டெகிரிட்டினா நேர்மை, சேரிட்டினா ஈகை, சின்சியாரிட்டினா வாய்மை, டிக்னிட்டினா கண்ணியம். ப்ரீச்சிங், உபதேசம். ப்ரீச்சிங்னா உபதேசம். டாக்ட்ரின் என்றால் கொள்கை. டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். எதில் படிப்போம்? அரசியலமைப்பில் படிப்போம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வரும். ஒளிமறைப்பு கொள்கை என்றெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுதான் அந்த டாக்ட்ரின் என்பதற்கு தியரி அல்லது கொள்கை என்று பொருள். ஆஸ்ட்ரானமி என்றால் வானியல் என்று பொருள். ஸோ 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் இவ்வளவுதான். அடுத்து பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு கலைச்சொற்கள். ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ் என்றால் ஒலி பிறப்பியல். இந்த மாதிரியான சொற்கள் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ் என்றால் ஒலி பிறப்பியல். வவ்வல் என்றால் உயிரெழுத்து அல்லது உயிரொலி. கான்சோனன்ட் என்றால் மெய்யொலி. எபிகிராஃப் என்றால் கல்வெட்டு. நாசல் கான்சோனன்ட் சவுண்ட். கான்சோனன்ட்னா மெய்யொலி, நாசல் கான்சோனன்ட்னா மூக்கிலிருந்து எழக்கூடிய ஒலி, மூக்கொலி என்று பொருள். இந்த 3மே ரொம்ப முக்கியமானது. உயிரொலி, மெய்யொலி, மூக்கொலி. இந்த 3மே டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க. லெக்சிகோகிராஃபி என்றால் அகராதியியல். லெக்சிகோகிராஃபினா அகராதியியல். பிக்டோகிராஃப், சித்திரை எழுத்து. ஃபோனீம் என்றால் ஒலியன். ஃபோனீம் என்றால் ஒலியன். ட்ரைப்ஸ், பழங்குடியினர். ரெட்ஜ், மலைமுகடு. இதை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டாங்க. ரெட்ஜ், மலைமுகடு. பிளெயின், சமவெளி. லோகஸ்ட், வெட்டுக்கிளி. வேலி, பள்ளத்தாக்கு. லியோபர்ட், சிறுத்தை. திக்கட், புதர். பட், மொட்டு. இதில் எது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்கன்னா ரெட்ஜு கேட்டுட்டாங்க, பிளைன் கேட்டுட்டாங்க, வேலி கேட்டுட்டாங்க, திக்கட், பட். இந்த 5மே கேட்டு முடிச்சுட்டாங்க. பொறுத்த சொல்லி கேட்பாங்க. அடுத்தது டிசீஸ், நோய். சைடு எஃபெக்ட், பக்க விளைவு. ஆன்டிபயோட்டிக் என்றால் நுண்ணுயிர் முறி. நுண்ணுயிர் முறி. ஹெர்ப்ஸ், மூலிகை. மில்லட்ஸ், சிறுதானியங்கள். திணைன்னு போட்டுற போறீங்க. மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள். ஜீன், மரபணு. ஆடிட்டர், பட்டய கணக்கர். அலர்ஜி, ஒவ்வாமை. பங்க்சுவேஷன், நிறுத்தற்குறி. டேலண்ட், திறமை. டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. ஆர்னமெண்ட் என்றால் அணிகலன். ஆர்னமெண்ட்னா அணிகலன். அவேர்னஸ், விழிப்புணர்வு. அவேர்னஸ்னா விழிப்புணர்வு. ரிஃபார்ம், சீர்திருத்தம். கிராஃப்ட், கைவினை பொருள்.
கிராஃப்ட்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள். சிங்குலர்னா எங்கேயும் சிங்குலர் இருக்கணும், ப்ளூரல்னா எங்கேயும் ப்ளூரல் இருக்கணும். அதாவது இங்கே சிங்குலராக இருந்தால் இங்கே ஒருமையில் இருக்கணும், இங்கே ப்ளூரலாக இருந்தால் இங்கே பன்மையில் இருக்க வேண்டும். நெட்டிங் பின்னுதல், நெட்டிங்னா பின்னுதல். ஃப்ளூட் புல்லாங்குழல். ஹார்ன் கொம்பு, ஹார்ன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒலி எழுப்புதல்னு போட்டுற போகிறீங்க. ஹார்ன்னா கொம்பு. ட்ரம் முரசு. ஆர்டிசன் கைவினைஞர். ஆர்டிஸ்ட் என்றால் கலைஞர்னு போட்டோம், ஆர்டிசன் என்றால் கைவினைஞர். பேஸ்கெட்டரி கூடை முடைதல். ரெட் சடங்கு. த்ரெட் நூல். டைரி ஃபார்ம் பால் பண்ணை. லூம் தறி. டையிங் என்றால் சாயம் ஏற்றுதல். ஸ்டிச் தையல். டேனிங் தோல் பதனிடுதல். டேனிங்னா தோல் பதனிடுதல். ஃபேக்டரி ஆலை. ரெடிமேட் ட்ரெஸ் என்றால் ஆயத்த ஆடை. ட்ரெஸ்னா ஆடை, ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை. ஈக்வெஸ்ட்ரியன் குதிரை ஏற்றம். இதை கேட்டுட்டாங்க, குதிரை ஏற்றம். சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர். சப்போர்ட் ஆதரவு. லீடர்ஷிப் தலைமை பண்பு. த ஹீரோ கதாநாயகன். விக்டரி வெற்றி. டேக்ஸ் வரி. எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர். சேரிட்டினா ஆல்ரெடியே பார்த்தோம், தொண்டு. ரேஷ்னல் பகுத்தறிவு பல முறை கேட்கப்பட்டது. ரேஷ்னல் கேட்பாங்க, இல்லை இன்டலெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. பகுத்தறிவு. இன்டெகிரிட்டி என்றால் நேர்மை. ஃபிலாசபி தத்துவம். செயின்ட் ஞானி. செயின்ட்னா ஞானி. ரிஃபார்ம் என்றால் சீர்திருத்தம். அப்ஜெக்டிவ் குறிக்கோள். ரிஃபார்ம்னா சீர்திருத்தம், அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். டாக்டரேட் முனைவர் வட்டம். யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு. கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்குரிமை. அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேஜை மாநாடு. இதோட வந்து 8ஆம் வகுப்பு கலைச்சொற்கள் முடிவு பெற்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு கலைச்சொற்கள். அடுத்து நமக்கு படிப்படியாக கலைச்சொற்கள் கடினமானதாக தோன்றும் பாருங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம். ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம். ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். இப்போ ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ்னா எழுத்து சீர்திருத்தம். ஃபாண்ட்னா எழுத்துரு, எழுத்து கிடையாது எழுத்துரு. லெட்டர் என்றால் தான் எழுத்து. ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு. ஃபிலாசபி மெய்யியல் அல்லது தத்துவம்னு சொல்லலாம். அசை என்றால் சிலபல் என்று சொல்லுவோம். அசை பிரித்து காட்டுகனா சிலபிஃபிகேஷன் ஆங்கிலத்தை படிச்சிருப்போம். இப்போ சிலபல்னா அசை. ரைம் இயைபு தொடை. ஹியூமன் மனிதம். பெர்சனாலிட்டி ஆளுமை. கல்ச்சுரல் அகாடமி என்றால் பண்பாட்டு கழகம். பாருங்க, கட்டில்லா கவிதை என்றால் ஃப்ரீ வேர்ஸ். கட்டில்லா கவிதைனா ஃப்ரீ வேர்ஸ். உவமை அணி என்றால் ஸ்மைலி. உவமை அணினா ஸ்மைலி. மெட்டாஃபர் என்றால் உருவகாணி. இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். உவமை அணிக்கு ஆங்கிலத்தில் ஸ்மைலி, உருவகாணிக்கு மெட்டாஃபர். சாஃப்ட்வேர்னா மென்பொருள். ப்ரோசர்னா உளவி. கிராப் செதுக்கி. கர்சர் ஏவி அல்லது சுட்டி. சைபர் ஸ்பேஸ் இணையவெளி. சைபர் ஸ்பேஸ்னா இணையவெளி. சர்வர்னா வையக விரிவு வலை வழங்கி. நல்லா பார்த்து வச்சுங்க. சர்வர்னா வையக விரிவு வலை வழங்கி. ஃபோல்டர்னா உரை. லேப்டாப் என்றால் மடிக்கணினி. மார்ஃபேம் என்றால் உருபன். ஃபோனீம் என்றால் ஒலியன். கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம். இதை மூணையுமே பார்த்தங்க. எப்படி நீங்கள் ஊமை அணி உருவக அணி பார்த்தீங்களோ, ஸ்மைலி மெட்டாஃபர் பார்த்தீங்க, அதே போல் மார்ஃபேம் என்றால் உருவன், ஃபோனீம் என்றால் ஒலியன், கம்பேரிட்டிவ் கிராமர்னா ஒப்பிலக்கணம். லெக்சிகன்னா பேரகராதி. லெக்சிகன்னா பேரகராதி. லிங்குவிஸ்டிக்ஸ் மொழி ஆராய்ச்சி. லிங்குவிஸ்டிக்ஸ்னா மொழியியல் அல்லது மொழி ஆராய்ச்சி. லிட்டரேச்சர்னா இலக்கியம். ஃபிலோலாஜிஸ்ட் என்றால் மொழியியற் புலமை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிலோலாஜிஸ்ட் என்றால் மொழியியற் புலமை. பாலிகிளாட் என்றால் பன்மொழியாளர்கள்.
பன்மொழியாளர்கள். ஃபோனாலஜிஸ்ட் என்றால் ஒலிச்சின்ன வல்லுனர். பாருங்க, இது ஃபிலோலாஜிஸ்ட், இது ஃபோனோலாஜிஸ்ட். ஃபிலோலாஜிஸ்ட்னா மொழியியற் புலமை, ஃபோனோலாஜிஸ்ட்னா ஒலிச்சின்ன வல்லுனர். இதையெல்லாம் தான் டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஏன்னா நம்ம தவறு செய்வதற்கு வாய்ப்பு அதிகம். ஃபோனோட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல், ஃபோனோட்டிக்ஸ்னா ஒலிப்பியல். கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம். டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம். லான்ச்சிங் வெஹிக்கல் ஏவு ஊர்தி. மிசைல் ஏவுகணை. நாட்டிக்கல் மைல் கடல் மைல். வீடியோ கான்ஃபரன்ஸ், வீடியோ கான்ஃபரன்ஸ்னா காணொளி கூட்டம். நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு மொழிபெயர்ப்பில் காணொளி கூட்டம்னு கொடுத்துருவாங்க, கொடுத்துருவாங்க. அப்படி வரக்கூடாது, காணொளி கூட்டம் தான் வர வேண்டும். டவுன்லோடுனா பதிவிறக்கம். பிஎன்ஆர்னு நம்ம பார்த்துருப்போம் ரயில்வே நிலையத்தில். பிஎன்ஆர்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. அப்போ பயணியர் பெயர் பதிவு. எலக்ட்ரானிக் டிவைசஸ்னா மின்னணு கருவிகள். எலக்ட்ரானிக் டிவைஸ்னா மின்னணு கருவிகள். எஸ்கவேஷன் அகழாய்வு. எபிகிராஃபி கல்வெட்டியல். எபிகிராஃப் கல்வெட்டு. ஹீரோஸ்டோன் நடுகள். ஹீரோஸ்டோன்னா நடுகள். கல்ச்சுரல் சிம்பிள் பண்பாட்டு குறியீடு. எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் புடைப்பு சிற்பம். இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. சோஷியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. வாலண்டியர் தன்னார்வலர். சேலைன் சாயில் கலர் நிலம். இதெல்லாம் நமக்கு கேட்பாங்க. சேலைன் சாயில்னா கலர் நிலம். சென்டென்ஸ் சொற்றொடர். எஸ்சுவரிஸ் கழிமுகங்கள். எஸ்சுவரிஸ்னா கழிமுகங்கள். லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கம். போர்ட்னா துறைமுகங்கள். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா, கமாடிட்டினாலே பண்டம். அப்ப கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை. டெண்டர் கோகனட் என்றால் இளநீர், குளிர் இளநீர். மோட்னா அகழி. சுகர்கேன் ஜூஸ்னா கரும்புச்சாறு. இந்த மோட் என்பதை நம்ம டிஎன்பிசியில் எதிர்பார்க்கலாம். மோட்னா அகழி. சுகர்கேன் ஜூஸ்னா கரும்புச்சாறு. வெஜிடேபிள் சூப்னா காய்கறி வடிச்சாறு. கேவ் டெம்பிள்னா குடைவரை கோவில். ட்ரெஷரினா கருவூலம். ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டு நம்ம பார்த்துருப்போம், கருவூலத்துறைன்னு சொல்லுவோம். இப்போ ட்ரெஷரினா கருவூலம். ஹானரரி டாக்டரேட்னா மதிப்புறு முனைவர். மெலடினா மெல்லிசை. டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் என்றால் ஆவண குறும்படம். ஷார்ட் ஃபிலிம்னா குறும்படம். டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம்னா ஆவண குறும்படம். காம்பினேஷன்னா புணர்ச்சி. நம்ம புணர்ச்சிக்கான ஆங்கில சொல் என்னன்னா காம்பினேஷன். ஸ்ட்ரென்தன் த பாடினா உடலினை உறுதி செய். லவ் யுவர் ஃபுட்னா உணவை நேசி. திங்கிங் இஸ் கிரேட் நல்லதே நினை. வாக் லைக் எ புல் ஏறுபோல் நட. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே பலம். பிராக்டிஸ் வாட் யூ ஹேவ் லேர்ன்ட் படித்ததை பழகிக்கொள். ரெஸ்லிங் மரப்போர். ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம். மார்ஃபிம் உருவன். ஃபோனீம் ஒலியன். கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம். லெக்சிகன்னா பேரகராதி. சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. சேலைன் சாயில் கலர் நிலம். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். சென்டென்ஸ்னா என்ன பார்த்தோம்? சென்டென்ஸ்னா சொற்றொடர்னு நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். மறுபடியும் ஒரு சில வார்த்தைகள் ரிப்பீட் ஆயிருக்கு. கேவ் டெம்பிள்னா குடைவரை கோவில். ட்ரெஷரினா கருவூலம். ஹானரரி டாக்டரேட்னா மதிப்புறு முனைவர். மெலடினா மெல்லிசை. டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம்னா ஆவண குறும்படம். காம்பினேஷன்னா புணர்ச்சி. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்வியல் இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்வியல் இலக்கியம். சுகர் கேன் ஜூஸ்னா கரும்புச்சாறு. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை. வெஜிடேபிள் சூப் காய்கறி வடிச்சாறு. ஃபாண்ட்னா எழுத்துரு. ஃபிலாசபி அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஃபிலாசபி. ஃபிலாசபினா மெய்யியல் அல்லது தத்துவம். சிலபிள் அசை. ரைம் இயைபு தொடை. ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம். ஹியூமனே மனிதம். ஃப்ரீவர்ஸ்னா என்ன சொன்னேன்? கட்டிலா கவிதை. பெர்சனாலிட்டினா ஆளுமை. மெட்டாஃபர் உருவக அணி. கல்ச்சரல் அகாடமினா பண்பாட்டு கழகம். ஸ்மைலினா ஓமையணி.
இதோட நம்ம 9ஆம் வகுப்பு கலைச்சொற்களை முடிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கலைச்சொற்கள். வவ்வல் உயிரெழுத்து, கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. பாருங்க, இந்த 2 கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்வர்சேஷன்னா உரையாடல், கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இப்போ நல்லா பார்த்து வச்சுங்க. கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். மீண்டும் சொல்கிறேன், வவ்வல் உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. இதை நமக்கு குரூப் 4லே கேட்டிருக்கிறாங்க. கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். ஸ்ட்ரோம்னா புயல், ஸ்ட்ரோம்னா பெரும் புயல் என்று பொருள். லேண்ட் பிரீஸ் என்றால் நிலக்காற்று, லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று. டொர்னாடோ சூறாவளி, லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று, சீ பிரீஸ்னா கடற்காற்று, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, வேர்ல் வைண்ட்னா சுழல் காற்று. இதை நமக்கு என்ன செய்யலாம்னா அப்படியே பொறுத்து சொல்லி கேட்கலாம். லேண்ட்னா நிலம், சீனா கடல், பிரீஸ்னா காற்று, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, வேர்ல் வைண்ட்னா சுழல் காற்று. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம், டெவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம், ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம். இதில் ஏதாவது ஒரு நாளை எடுத்து நமக்கு என்ன சொல்லலாம்னா பொருத்த சொல்லி கண்டிப்பாக கேட்கலாம். கிளாசிக்கல்னா செவ்வியல், எபிக்னா காப்பியம், டிவோஷனல்னா பக்தி, ஆன்ஷியன்ட்னா பண்டைய காலம், ரீஜனல் அப்படின்னா வட்டாரம், ஃபோக்னா நாட்டுப்புறம், மாடல்னா நவீன காலம். இதை வைத்து நம்ம மிக எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நேனோ டெக்னாலஜி. நேனோ என்றால் மீநுண் தொழில்நுட்பம். நேனோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். நல்லா கவனிச்சுங்க, காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர், ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். யூவி ரேஸ்ன்னு சொல்லுவோம், அல்ட்ரா வயலட் ரேஸ் புறஊதா கதிர்கள். பயோ டெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். ஐஎஃப் ரேஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இன்ஃப்ராட் ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். எம்பளம் அப்படின்னா சின்னம். இன்டலெக்சுவல்னா அறிவாளர் என்று பொருள். தீசிஸ்னா ஆய்வேடு. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, குழப்பக்கூடியது. எம்பளம்னா சின்னம், இன்டலெக்சுவல்னா அறிவாளர், தீசிஸ்னா ஆய்வேடு. சிம்பாலிசம்னா குறியீட்டியல், சிம்பாலிசம்னா குறியீட்டியல். எக்ஸிபிஷன் பொருட்காட்சி அல்லது காட்சி, எக்ஸிபிஷன்னா பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் இருப்பு பாதை, கிழக்கு இந்திய இருப்பு பாதை. ரெவல்யூஷன் புரட்சி. ஸ்ட்ரைக்னா வேலை நிறுத்தம் அல்லது தொழில் நிறுத்தம், இரண்டில் எது கொடுத்தாலும் சரிதான். ஏஸ்தட்டிக்ஸ் அழகியல் அல்லது முருகியல். நல்லா பார்த்துங்க, முருகியல்னா ஏஸ்தட்டிக். டெர்மினாலஜி கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட் கலைப்படைப்புகள். மித்துனா தொன்மம். கன்சலேட் துணை தூதரகம். பேட்டன்ட்னா காப்புரிமை, பேட்டன்ட்னா காப்புரிமை. டாக்குமெண்ட்னா ஆவணம். கில்ட் வணிகக்குழு. இரிகேஷன் பாசனம். டெரிட்டரி நிலப்பகுதி. பிலீஃப் நம்பிக்கை. ஃபிலாசபினா மெய்யியல் அல்லது தத்துவம்னு சொன்னேன். இப்போ ஃபிலாசபர்னா மெய்யியலாளர். ரினன்சன்ஸ்னா மறுமலர்ச்சி. ரிவைவலிசம்னா மீட்டுருவாக்கம். இதை ரெண்டுத்தையும் நமக்கு குழப்பற மாதிரி கேள்வி கேட்கலாம். ரெனிசான்ஸ்னா மறுமலர்ச்சி, ரிவைவலிசம்னா மீட்டுருவாக்கம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹியூமனிசம்னா மனிதநேயம். கல்ச்சரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லை. பாருங்க, பண்பாட்டு எல்லை. கல்ச்சரல் வேல்யூனா பண்பாட்டு விழுமியங்கள். இரண்டையும் நீங்கள் தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கணும். கேபினட்னா அமைச்சரவை. இவ்வளவு தான் 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது லெவல் 1 அண்டு லெவல் 2 தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெவல் 3 சிறப்பு தமிழ் லெவல் 4. மொத்தம் 4 லெவல் இருக்குது.
6 to 8னா லெவல் 1, 9வது 10வதுனா லெவல் 2. அடுத்து நம்ம 11வது 12வது தமிழ் புத்தகம்னா லெவல் 3. இப்போ பார்க்க போகிறது லெவல் 3. பாருங்க, முதல்ல பார்க்க போகிற வார்த்தையை பாருங்க, ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்னா இயற்கை வேளாண்மை. ஷெல் சீட்ஸ், ஒட்டு விதை. ஷெல் சீட்ஸ்னா ஒட்டு விதை. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், மதிப்பு கூட்டு பொருள். வீவர் பேர்டு, தூக்கணாங்குருவி. வீவர் பேர்ட்னா தூக்கணாங்குருவி. கெமிக்கல் ஃபெர்டிலைசர், வேதி உரங்கள். ஃபார்ம் யார்ட் மென்யூர், தொழு உரம். இதெல்லாம் எவ்வளவு கடினமாக இருக்குது பாருங்கள். ஃபார்ம் யார்ட் மென்யூர், தொழு உரம். ரூட் நோட்ஸ், வேர் முடிச்சுகள். ஹார்வெஸ்டிங், அறுவடை. ஹார்வெஸ்டிங்னா அறுவடை. எத்னிக் குரூப், இனக்குழு. எத்னிக் குரூப்னா இனக்குழு. ப்ரெஃபிக்ஸ்னா முன்னொட்டு. எர்த்து என்விரான்மெண்ட்னா புவிச்சூழல். சஃபிக்ஸ்னா பின்னொட்டு. ராவ்ஹார்ட் டிக்ஷனரினா வேர்ச்சொல் அகராதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கல்ச்சரல் எலமெண்ட்ஸ்னா பண்பாட்டு கூறுகள். டாக்குமெண்ட்னா ஆவணம். பேக் வாட்டர்னா உப்பங்கழி. இதெல்லாம் நம்ம கேரளாவில் நம்ம பரவலாக இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பேக் வாட்டர் அப்படின்ட்டு. இப்போ பேக் வாட்டர்னா உப்பங்கழி. அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். இன்வேஷன் அப்படின்னா படையெடுப்பு. அரேபியன் இன்வேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ அரேபியன் இன்வேஷன்னா அரேபியர்கள் படையெடுப்பு என்று பொருள். இப்போ அரேபியன் இன்வேஷன்னா படையெடுப்பு. கல்ச்சர்னா பண்பாடு. செயலர் மாலுமி. கிளினிக் மருத்துவமனை. பிளட் குரூப் குருதி பிரிவு. காம்பன்சர், இதை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. காம்பன்சர்னா மருந்தாளுநர். இப்போ மருந்தாளுநருக்கு ஆங்கிலத்தில் காம்பன்சர் என்று ஒரு கலைச்சொல் இருக்கிறது. எக்ஸ்ரேனா எக்ஸ் கதிர்கள்னு போடக்கூடாது. எக்ஸ்ரேனா எக்ஸ் கதிர்கள் என்பது தவறு. ஊடுகதிர் என்பதுதான் சரியான தமிழ் சொல்லாடல். டைஃபாஸ், குடல் காய்ச்சல். டைஃபாய்டு நம்ம படிச்சிருப்போம். அதற்கு தமிழ் சொல்லாடல் என்னன்னா குடல் காய்ச்சல். ஆயின்மெண்ட், களிம்பு. நோட்புக், எழுது சுவடி. ஆன்சர் புக், விடைச்சுவடி. ரஃப் நோட்புக், பொது குறிப்பு சுவடி. புக் சுவடி. இந்த நாலுமே அப்படியே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். நோட் புக்குனா எழுது சுவடி, ஆன்சர் புக்குனா விடைச்சுவடி, ரஃப் நோட் புக்குனா பொது குறிப்பு சுவடி, புக்குனா சுவடி. அடுத்தது பாருங்க, ப்ராஸ்பெக்டெக்ஸ் புக், விளக்கச்சுவடி. ப்ராஸ்பெக்டெக்ஸ் புக்னா விளக்கச்சுவடி. ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி. திறன்பேசினாலே பெரும்பாலும் தொடுதிரை இருப்பது தான் திறன்பேசி. தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் பெரும்பாலும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்லுவோம். இப்போ ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி. வெப்சைட் இணையம், டச் ஸ்க்ரீன் தொடுதிரை. அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப முக்கியம், பிளாக். பிளாக்னா வலைப்பு, பக் பிழை, கெசட் அரசிதழ், சீலிங்னா உச்சவரம்பு, டெஸ்பேட்ச் அனுப்புகை, சர்க்குலர் சுற்றறிக்கை. இதெல்லாம் நமக்கு அலுவலக சொல்லிலே வரும். சப்சிடி மானியம், சப்சிடி கொடுக்கறதுனா மானியம். சப் ஜூனியர் மிக இளையோர், சூப்பர் சீனியர் மேல் மூத்தோர். இப்போ சப் ஜூனியர்னா மிக இளையோர், சூப்பர் சீனியர்னா மேல் மூத்தோர், சீனியர்னா மூத்தோர், ஜூனியர்னா இளையோர். இப்போ சப் ஜூனியர்னா மிக இளையோர், சூப்பர் சீனியர்னா மேல் மூத்தோர். இப்போ கண்டிப்பாக குழப்பக்கூடிய வகையில் தான் இது இருக்குது, தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. கஸ்டமர் வாடிக்கையாளர். கேரம் நாலாங்குழி ஆட்டம். நாலாங்குழி ஆட்டம்னா கேரம். கன்சியூமர் நுகர்வோர். பாருங்க, கஸ்டமர்னா வாடிக்கையாளர், கன்சியூமர்னா நுகர்வோர். சேல்ஸ் டேக்ஸ்னா விற்பனை வரி. அக்கவுண்ட் பற்று வரவு கணக்கு. அக்கவுண்ட்னா பற்று வரவு கணக்கு. ரெஃபரி நடுவர். செல்போன்னா 3 தமிழ் சொற்கள் இருக்கிறது செல்போனுக்கு. கைபேசி என்று சொல்லலாம், அலைபேசி என்று சொல்லலாம், செல்லிடப்பேசி என்றும் சொல்லலாம். இந்த 3ல் எது இருந்தாலும் சரிதான். அடுத்தது பெர்சனாலிட்டி என்றால் ஆளுமை என்று பொருள். பெர்சனாலிட்டினா ஆளுமை என்று பொருள். பிளாஸ்டிக் நெகிழி. பிளாஸ்டிக்னா நெகிழி. எமோஷன் மன உணர்ச்சி அல்லது மனக்கிளர்ச்சி. எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டுகள் அல்லது நகரும் மின்படி. ஸ்ட்ரா சாறு குடிக்கும்பொழுது பயன்படுத்துகின்ற ஸ்ட்ராக்கு என்ன தமிழ் சொல்லாடல்னா நெகிழி குழல் அல்லது உறிஞ்சு குழல். மாஸ் ட்ரில் கூட்டு உடற்பயிற்சி. ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை. ஆவரேஜ் சராசரி அல்லது நடுத்தரம்.
அப்பார்ட்மெண்ட் 3 தமிழ் சொல்லாடல் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இந்த 3ல் எது வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தலாம். அடுக்குமாடி, அடுக்ககம், தொகுப்புமனை. அடுக்குமாடி, அடுக்ககம், தொகுப்புமனை. ஷிப்புனா நாவாய் அல்லது களம், இரண்டுத்துல எது வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தலாம். ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள். கிரெயின் வேர்ஹவுஸ் தானிய கிடங்கு. டாக்குமெண்ட்ரினா முன்பே பார்த்தோம், ஆவணப்படம். டிசாஸ்டர் பேரழிவு. இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிகிராஃப் கல்வெட்டு. மித்துனா தொன்மம் முன்பே பார்த்தோம். ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள். ஈக்வாலிட்டி சமத்துவம். ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம். டிபேட் பட்டிமன்றம். மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை. சுடோனியம் புனைப்பெயர். சிடோனியம்னா புனைப்பெயர். ஃபோன்னா தொலைபேசி. ஃபோன்னா தொலைபேசி. லீவ்னா விடுப்பு. இன்சூரன்ஸ் பேப்பர் ஆயுள் காப்பீட்டு படிவம். ஸ்பெஷல் பர்மிஷன் சிறப்பு அனுமதி. பர்த்டே பிறந்த நாள். ஈவினிங் மாலை. தேங்க்ஸ் நன்றி. எர்த்துவாம் என்றால் நாங்கூழ் புழு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். எர்த்துவாம்னா நாங்கூழ் புழு. குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். பிஹெச்டி டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபினா முனைவர் பட்டம். அவேர்னஸ் விழிப்புணர்வு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம். இதை நாம் தேர்வில் எதிர்பார்க்கலாம். மெட்டீரியலிசம் என்றால் பொருள் முதல் வாதம். இத்தோட 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் முடிவு பெறுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம். சப்ஸ்கிரிப்ஷன்னா உறுப்பினர் கட்டணம். அர்ச்சிவ் காப்பகம். ஃபிக்ஷன்னா புனைவு கதை. இட்ஸ் எ ஃபிக்ஷன் ஸ்டோரி. பல பேர் இயக்குனர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஃபிக்ஷன்னா புனைவு கதை. மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு. பயோகிராஃபினா வாழ்க்கை வரலாறு. பிபிலோகிராஃபி நூல் நிரல். பிபிலோகிராஃபினா நூல் நிரல். பிளாட்ஃபார்ம் நடைமேடை. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர். ட்ரெயின் ட்ராக்னா இருப்பு பாதை. லெவல் கிராசிங்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம். இந்த 4மே முழுக்க எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ரயில் டிபார்ட்மெண்ட், அதாவது ரயில்வேஸை பேஸ் பண்ணது இந்த 4 வார்த்தைகளுமே. அடுத்தது ரயில்வே சிக்னல்னா தொடர் வண்டி வழிக்குறி. இந்த சிக்னல்னா என்ன பொருள்னா வழிக்குறி என்று பொருள். தொடர் வண்டி வழிக்குறி. மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக டிஎன்பிசி தேர்வில் எதிர்பார்க்கலாம். லாபி ஓய்வறை. லாபி என்பதற்கு தமிழ் சொல்லாடல் ஓய்வறை. செக் அவுட் வெளியேறுதல். நிறைய ஹோட்டலில் நம்ம ரூம் எடுத்திருப்போம். ரூம் எடுத்த உடனேவே நம்ம என்ன சொல்லுவோம்னா செக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு பொருள் என்னென்னா வெளியேறுகிறேன், வெளியேறப் போகிறேன் என்று பொருள். செக் அவுட் வெளியேறுதல். டிப்ஸ்னா சிற்றீகை, சிறிய ஈகை என்று பொருள். டிப்ஸ் பல ஹோட்டலில் நம்ம டிப்ஸ் கொடுத்துருப்போம். அந்த டிப்ஸுக்கான தமிழ் சொல்லாடல் சிற்றீகை. மினி மீல்ஸ் சிற்றுணர்வு. மினி மீல்ஸ்னா சிற்றுணவு என்று பொருள். அரைவல் வருகை. அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் என்று சொல்லுவோம். ஐரோப்பியர்களின் வருகை என்று பொருள். நம்ம மாடர்ன் இந்தியாவில் படிச்சிருப்போம். அப்படின்னா அரைவல் என்பதற்கு பொருள் வருகை. விசா நுழைவு இசைவு. இதில் தான் நிறைய தவறு போட்டுவாங்க. விசானா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட்னா தான் கடவுச்சீட்டு. விசானா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை. டிபாச்சர் புறப்பாடு. டேக் ஆஃப் என்றால் வானூர்தி கிளம்புதல் என்று பொருள். டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி. டொமஸ்டிக் ஃப்ளைட்னா உள்நாட்டு வானூர்தி. அஃபிடேவிட் ஆணையுறுதி ஆவணம். பல இடங்களில் நம்ம சட்டத்துறையில் பார்த்துருப்போம். அஃபிடேவிட்னா ஆணையுறுதி ஆவணம். அலிகேஷன் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் சாட்டுரை என்று பொருள். ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார எல்லை. ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார எல்லை. கன்விக்ஷன் தண்டனை. பிளெயின்டிஃப் வாதி. பிளெயின்டிஃப்னா வாதி. ஆர்டிஸ்ட் என்றால் கலைஞர் அல்லது கவின் கலைஞர். சினிமேட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. சினிமேட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. இப்போ திரைப்படத்துறையில் பார்க்க போகிறோம். சினிமேட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. அனிமேஷன் இயங்கு படம். சவுண்ட் எஃபெக்ட் ஒலி விளைவு. நியூஸ் ரீல் செய்தி படம்.
மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். இப்போ அடுத்தது டெபிட் கார்டுனா பற்று அட்டை. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. டிடின்னு பார்ப்போம் நம்ம. டிடினா டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட்னா கேட்பு வரைவோலை. வித்ட்ராவல் ஸ்லிப். வித்ட்ராவல் ஸ்லிப்னா திரும்ப பெறல் படிவம். நம்ம காசு எடுப்போம் போவோம்ல பேங்க்கில், அப்போ வித்ட்ராவல் ஸ்லிப் இருக்கும். அதற்கு தமிழ் சொல்லாடல் என்னென்னா திரும்ப பெறல் படிவம். மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை. அலைபேசி வழி வங்கி முறை. இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை. டெல்லர் விரைவு காசாளர். கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கலாம். வெகாபுலரியை இந்த கலை சொல்ல நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். டெல்லர்னா விரைவு காசாளர். அடுத்தது பாருங்க, ஸ்டாம்ப் பேட் மைப்பொதி. எரேசர் அழிப்பான். ஃபோல்டர் மடிப்புத்தாள். இதே நீங்க கம்ப்யூட்டர்ல ஃபோல்டர்னா உரை என்று பொருள். அலுவலகத்தில் ஃபோல்டர்னா மடிப்புத்தாள் என்று பொருள். ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை. இதை நமக்கு அப்படியே கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சியில். ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி. டிவாஸ்டேஷன் பேரழிவு. டிஃபாரஸ்டேஷன் காடுகள் அழிப்பு. டெவாஸ்டேஷன்னா பேரழிவு. டிஃபாரஸ்டேஷன்னா காடுகள் அழிப்பு. 30 years 30 ஆண்டுகள். ஃபவுண்டட் என்றால் நிறுவப்பட்டது என்று பொருள். ரீஜியன்ஸ் மண்டலங்கள் என்று பொருள். ப்ரொவைடிங் விநியோகம். ஹால்ட்டிங் ஓய்விடங்கள். லாபினா ஓய்வறை. சாயில் எரோஷன்னா மண் அரிப்பு. டெசர்டிஃபிகேஷன் என்றால் டெசர்ட் அப்படின்னாலே பாலைவனம் தான். அப்போ டெசர்டிஃபிகேஷன் என்றால் பாலைவனமாக்கல். என்லைட்டன் என்றால் அறிவூட்டல். ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிமுறை. ஜெனரேஷன் தலைமுறை. டெமோக்ரஸி ஜனநாயகம். பார்லிமெண்ட்னா புத்தகத்தில் நாடாளுமன்றம் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாராளுமன்றம் என்பதை விட நாடாளுமன்றம் என்ற சொல்லாடலை பயன்படுத்துங்க. எலெக்ஷன்னா தேர்தல். சக்சஸ்னா வெற்றி. அடுத்தது பாருங்க, டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்னா பல் ஆயிரக்கணக்கான என்று பொருள். அடுத்தது 30 மில்லியன்ஸ்னா 3 கோடி. ஏன்னா 1 மில்லியன் என்பதற்கு என்ன பொருள் என்றால் 10 லட்சம் என்று பொருள். அப்போ 10 மில்லியன்னா 1 கோடி என்று பொருள். அவங்க கொடுத்தது 30 மில்லியன்ஸ். அப்போ 30 மில்லியன்னா 3 கோடி என்று பொருள். அப்போ 30 மில்லியன் என்பதற்கு 3 கோடி என்று பொருள். சோசியல் ஃபாரஸ்ட்ரி ஸ்கீம்ஸ்னா சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் என்று பொருள். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் என்றால் சுற்றுச்சூழல் அமைச்சர் என்று பொருள். கிரீன் பெல்ட் மூமெண்ட் என்றால் பசுமை வளாக இயக்கம் என்று பொருள். இதோட கிட்டத்தட்ட 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் முடிவடைகிறது. அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 முடிவடைகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய கலைச்சொல்லை பார்க்க போகிறோம். லெவல் 4 வெகாபுலரி, லெவல் 4 கலைச்சொற்கள் தற்போதிலிருந்து ஆரம்பமாகிறது. சினிமேட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு, ஆடியோகிராஃபினா ஒலிப்பதிவு. இரண்டிற்கும் வித்தியாசம் பாருங்க. சினிமேட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு, ஆடியோகிராஃபினா ஒலிப்பதிவு. ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை. டைரக்ஷன் இயக்கம். ஃபிலிம் எடிட்டிங் படத்தொகுப்பு. ஃபிலிம் எடிட்டிங்னா படத்தொகுப்பு. அனிமேஷன் அசைவூட்டல். விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சி நுட்பம் என்று பொருள். விஷுவல் எஃபெக்ட்ஸ்னா காட்சி நுட்பம். எபிலிட்டினா ஆற்றல். எபிலிட்டி என்றால் ஆற்றல். அப்ஸ்ட்ராக்ஷன் என்றால் பொதுமைப்படுத்துதல். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கடினமாக இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. எபிலிட்டி ஆற்றல், அப்ஸ்ட்ராக்ஷன் பொதுமைப்படுத்துதல். அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு. அஃபெக்ஷன் உணர்வு நிலை. அலகோரி என்று சொல்லுவோம். அலர்ஜி கிடையாது. அலகோரி அப்படின்னா உள்ளுரை ஓமம். இது எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். அலகோரி உள்ளுரை ஓமம். அலிட்டரேஷன் மோனை. மோனைனா என்னது? அலிட்டரேஷன். ஆட்டிடியூட் மனப்பான்மை. பேலன்ஸ்னா சமநிலை. பியூட்டி என்றால் அழகு என்று பொருள். கேரக்டரிஸ்டிக்ஸ் சிறப்பியல்புகள். காங்னிஷன் அறிவுநிலை. காங்னிஷன்னா அறிவுநிலை. கான்செப்ட் பொதுமை கருத்து. கன்க்ளூஷன் முடிவு. கான்ஃப்ளிக்ட் முரண்பாடு. கான்ஃப்ளிக்ட்னா முரண்பாடு. கான்சிக்யூஷனஸ்
நினைவு நிலை, கான்சிக்யூஷனஸ்னா நினைவு நிலை. கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர்னா சூழ்நிலை காட்டும் முறை என்று பொருள். கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர்னா சூழ்நிலை காட்டும் முறை. கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல். கிரிட்டிக் இதை தான் நமக்கு டிஎன்பிசியில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கிரிட்டிக்னா திறனாய்வாளர், கிரிட்டிக்ஸ்னா திறனாய்வு. டிக்ஷன் சொல் வளம். டிடாக்டிக் அறம் கூறும் கவிதை. டிடாக்டிக்னா அறம் கூறும் கவிதை. டிஸ்பொசிஷன் மனநிலை. டிஸ்பொசிஷன்னா மனநிலை. கான்சிக்யூஷனஸ்னா நினைவு நிலை. இரண்டுக்குமே நல்ல வித்தியாசம் பார்த்துங்க. டிஸ்பொசிஷன் மனநிலை, கான்சிக்யூஷனஸ் நினைவு நிலை. டாக்ட்ரின் கோட்பாடுன்னு சொன்னேன் அல்லது கொள்கை என்று சொன்னேன். எமோஷன்னா உள்ள கிளர்ச்சி. எமோஷன் என்றால் உள்ள கிளர்ச்சி. எம்பதி, எம்பதி என்றால் பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல். என்விரான்மெண்ட் சூழ்நிலை. எபிக் என்றால் பெருங்காவியம். எசன்ஸ் பிழிவு. எக்ஸ்பிளனட்டரி விளக்க முறை. ஃபீலிங் உணர்ச்சி கூறு. ஃபீலிங்னா உணர்ச்சி கூறு. எமோஷன்னா உள்ள கிளர்ச்சி. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அணிகள். ஹைப்பர்போல் உயர்வு நவிர்ச்சி. நம்ம தன்மை நவிர்ச்சி பார்த்துருப்போம், உயர்வு நவிர்ச்சி பார்த்துருப்போம். அதில் உயர்வு நவிர்ச்சினா ஹைப்பர்போல். ஹைப்போதிசிஸ் கருதுகோள். ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை. ஐடியல் லெவல்னா குறிக்கோள் நிலை. இமேஜ் படிமம் அல்லது உருக்காட்சி. இமேஜ்னா படிமம் அல்லது உருக்காட்சி. இப்போ தமிழில் படிமம் என்ற சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் எதுன்னு கேட்டால் இமேஜ் தான். அடுத்தது பாருங்கள், இமிட்டேட்டிவ்னா போகலச் செய்தல். நம்ம பல இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், என்னை நீ இமிட்டேட் பண்ணாதன்னு நம்ம சொல்லுவோம். என்ன மாதிரியே நீ நடந்துக்காத என்ற பொருள். இப்போ இமிட்டேட்டிவ்னா போலச் செய்தல். இம்பல்ஸ் உள்தூண்டல். இம்பல்ஸ்னா உள்தூண்டல். இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல். இனிஷியேட்டிவ்னா தான் தொடங்காற்றல். இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்னா அகத்தெழுச்சி. இன்டலெக்ட் அப்படின்னா அறிவாற்றல். இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம். இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா அகக்காட்சி. நமக்கு டிஎன்பிஎஸ்சில் சமீப காலமாக என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஒரே மாதிரியே பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கக்கூடிய கலைச்சொற்கள். இப்போ ஐனா ஐலேயே ஆரம்பிக்கக்கூடிய கலைச்சொற்கள் அப்படியே கொடுப்பாங்க, பொறுத்த சொல்லுவாங்க. ஆறுனா ஆறுலேயே ஆரம்பிக்கக்கூடிய கலைச்சொற்கள் அதை கொடுத்து அப்படியே பொறுத்து சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இமிட்டேட்டிவ்னா போலச் செய்தல். இம்பல்ஸ்னா உள்தூண்டல். இனிஷியேட்டிவ்னா தான் தொடங்காற்றல். இன்ஸ்பிரேஷன்னா அகத்தெழுச்சி. இன்டலெக்ட்னா அறிவாற்றல். இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம். இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா அகக்காட்சி. அயானி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சிக்கு ஆங்கிலத்தில் அயானி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நோவிங் அறிவுக்கூறு. நோவிங்னா அறிவுக்கூறு. மீனிங்ஸ் சொற்பொருள். மெமரைசேஷன் மனப்பாடம் செய்தல். இப்போ ஆகுபெயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெட்டானமி. மெட்டானமினா ஆகுபெயர். மெட்டாஃபர் உருவகம். மெத்தேடு முறை. மீட்டர் யாப்பு. மீட்டர்னா யாப்பு. உட்பாட்டு நிலை மூடு. ஊக்கி மோட்டிவ். ஒனமோட்டோ போயட்டிக் ஒலி குறிப்புள்ள. ஒனோமட்டோ போயட்டிக். ஒனோமட்டோ போயட்டிக்னா ஒலி குறிப்புள்ள. பெர்செப்ஷன் புலன்காட்சி. பெர்செப்ஷன்னா புலன்காட்சி. ஆளுமை பெர்சனாலிட்டி. ஆளுமைனா பெர்சனாலிட்டி. ஃபோனோட்டிக் பவர் ஓசையாற்றல். ஃபோனோட்டிக் பவர்னா ஓசையாற்றல். போயம் பாட்டு. போயட்டிக் கவிதை மதிப்பு. போயட்டிக் சிம்பத்தி கவிப்பறிவு. போயட்டிக் வேல்யூ கவிதை மதிப்பு. போயட்ரி கவிதை. ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா சொல்லுமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அது தருகின்ற பொருள் வேறு வேறு இருக்குது பாருங்கள். ஃபோனோட்டிக் பவர்னா ஓசையாற்றல். சரி, போயம்னா பாட்டு. போயட்டிக் அப்படின்னா கவிதை மதிப்பு. போயட்டிக் சிம்பத்தினா கவிப்பறிவு. போயட்டிக் வேல்யூ அப்படின்னா கவிதை மதிப்பு. போயட்ரினா கவிதை. பவர்னா ஆற்றல். பிராக்டிஸ் பயிற்சி. ப்ரோஸ் உரைநடை. உரைநடைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்? ப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோஸ் போயட்ரினா வசன கவிதை என்று பொருள். ப்ரோஸ் போயட்ரினா வசன கவிதை. ப்ரோசடி யாப்பிலக்கணம். ப்ரோசோடினா யாப்பிலக்கணம். ரைம் எதுகை. ரைம்னா மோனையும் சொல்லலாம். ரிதம்னா ஒலி நயம். சிமேண்டிக் பவர் பொருளாற்றல். சிமேண்டிக் பவர்னா பொருளாற்றல். சென்சேஷன்னா புலன் உணர்வு. சென்சேஷன் என்றால்
புலன் உணர்வு. சென்டிமெண்ட் பற்று அல்லது சுவை, இது ரொம்ப முக்கியம். சென்டிமெண்ட்னா பற்று அல்லது சுவை. ஸ்மைலி ஓமை. ஸ்டான்சா பாசுரம் அல்லது செய்யுள் பத்தி. ஸ்டான்சானா பாசுரம் என்றும் சொல்லலாம், செய்யுள் பத்தி என்றும் சொல்லலாம். ஸ்டிமுலஸ் தூண்டல் என்ற பொருள். ஸ்டிமுலஸ்னா தூண்டல். சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை. சப்ஜெக்டிவ்னா அகப்பொருள் கவிதை. சிம்பிள் குறியீடு. சிம்பத்தி பிறர் மீது இரக்கம் காட்டல். எம்பத்தினா பிறர் இடத்தில் தன்னை வைத்து காட்டல். சிம்பத்தினா பிறர் மீது இரக்கம் காட்டல். டெண்டன்சி உளப்போக்கு. தியரினா கொள்கை. தியரி என்றால் கொள்கை. தாட், இந்த தாட் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ இந்த எண்ணம் உனக்கு எப்படி வந்தது என்று தான் பொருள். அண்டர்ஸ்டாண்டிங் என்றால் புரிந்து கொள்ளுதல். வேல்யூ மதிப்பு. வேர்ஸ் செய்யுள். வேர்ஸ்னா செய்யுள். வில்லிங் என்றால் முயற்சி கூறு என்று பொருள். அடுத்து பாருங்க ஆக்ட். ஆக்ட்னா அங்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்ட்னா அங்கம். ஆக்ஷன் என்றால் தான் செயல் அல்லது நடிப்பு. அப்ராப்ரியேட்னஸ் என்றால் பொருத்தப்பாடு. அப்ராப்ரியேட்னஸ் என்றால் பொருத்தப்பாடு. கட்டாஸ்ட்ரோஃபே என்றால் விளைவு அல்லது முடிவு. இந்த மாதிரியான சொல்லாம் கொடுத்தா நம்ம தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கட்டாஸ்ட்ரோஃபே என்றால் விளைவு அல்லது முடிவு. காஸ் அண்ட் எஃபெக்ட் என்றால் காரணம் மற்றும் காரியம். கேரக்டர் பாத்திரம். கிளைமேக்ஸ் என்றால் உச்சம் என்று பொருள். காமெடி பிளே இன்பவியல் நாடகம். நம்ம நகைச்சுவைன்னு போடக்கூடாது. காமெடி பிளேனா இன்பவியல் நாடகம். காம்ப்ளிகேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதடா அப்படின்னா ரொம்ப சிக்கல் படுத்தாத என்று பொருள். கான்ஃப்ளிக்ட் என்றால் முரண். கான்ட்ராஸ்ட் எதிர்கதை. கிரிசிஸ் என்றால் சிக்கல். கிரிசிஸ் என்றால் சிக்கல். டயலாக் உரையாடல். முன்பே பார்த்தோம் டயலாக்னா உரையாடல். அதே போல் உங்களுக்கு கான்வர்சேஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கான்வர்சேஷன்னா கலந்துரையாடல் என்றெல்லாம் சொல்லியிருப்பேன். டிஸ்கஷன் என்றால் ஆய்வு. ட்ராமாட்டிக் அயானி நாடக முரண். ஃபாலிங் ஆக்ஷன் என்றால் வீழ்ச்சி. இமிட்டேஷன் போலச் செய்தல். இன்ட்ரோடக்ஷன் என்றால் அறிமுகம். எம்போசிஷன் என்றால் தொடக்கம். இர்ரெசல்யூஷன் என்றால் முடிவின்மை. இர்ரெசல்யூஷன் என்றால் முடிவின்மை. மோட்டிவேஷன்னா தூண்டுதல் உணர்ச்சி. பேஸ்னா வேகம். பேஸ் என்றால் வேகம். நம்ம இதை கிரிக்கெட்டில் பார்ப்போம். ரொம்ப ஃபேஸாக போகிறான்டா அப்படின்னு சொல்லுவோம். அது வேகம் என்று பொருள். பேரலலிசம் என்றால் இணைக்கதை என்று பொருள். பேரலலிசம்னா இணைக்கதை. பிளாட் கதை கோப்பு. பிளாட் ஸ்ட்ரக்சர்னா கதை அமைப்பு. ரெசல்யூஷன்னா சிக்கலின் தீர்வு. ரெசல்யூஷன்னா சிக்கலின் தீர்வு. ரைஸ் அண்ட் ஃபால்னா ஏற்றம் மற்றும் இறக்கம். ரைசிங் ஆக்ஷன் என்றால் வளர்ச்சி. ரைசிங் ஆக்ஷன்னா வளர்ச்சி. செட்டிங் அப்படின்னா பின்னணி. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்டோரியை செட் பண்ணுறான்னு சொல்லுவோம் தேட்டரில் உட்காந்து. அதுக்கு என்ன பொருள்? இப்போ தான் கதைக்கு அவன் பின்னணி போடுறான்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள் சோலிலோ குவிஸ் தனிமொழி. சோலிலோ குவிஸ் அப்படின்னா தனிமொழி. ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸ் மேடை நெறிக்குறிப்புகள். ஸ்டேஜ்னா மேடை. டைரக்ஷன்ஸ்னா நெறிக்குறிப்புகள். ஸ்டோரினா கதை தெரியும். டெக்னிக்ஸ்னா உத்தி. ட்ராஜடினா துன்பவியல் நாடகம். அப்போ இன்பவியல் நாடகத்திற்கு நம்ம என்ன பண்ணோம் பாருங்க. காமெடின்னு நம்ம பார்த்தோம். காமெடி பிளே அப்படின்னு பார்த்தோம். காமெடி என்றால் இன்பவியல். அதுவே ட்ராஜடி என்றால் துன்பவியல். இதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சில் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ட்ராஜிக் காமெடி துன்பவியல் நகைச்சுவை என்று நம்ம சொல்கிறோம். இரண்டுமே சேர்ந்து வந்துருச்சு பாருங்க. காமெடினா இன்பவியல், ட்ராஜடினா துன்பவியல். அப்போ ட்ராஜிக் காமெடினா துன்பவியல் நகைச்சுவை என்று பொருள். டேர்னிங் பாயிண்ட்னா திருப்புமுனை. ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. பேசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை. அட்ஜெக்டிவ் பெயரடை. அட்வர்ப் வினையடை. அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்னா உடன்பாட்டு தொடர். அனாலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா தொடரை பகுத்தல். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா கலவை தொடர். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா கூட்டுத்தொடர். இது அனைத்துமே தமிழோடு தொடர்புடையது. டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்புள்ளது. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. பேசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை. அட்ஜெக்டிவ் பெயர் அடை. அட்வர்ப் வினை அடை. அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் உடன்பாட்டு தொடர். அனாலிசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை பகுத்தல். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை தொடர். காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட்டுத்தொடர். கான்கர்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்னா இசைவு என்று பொருள்.
கன்ஜெக்ஷன்ஸ் என்றால் இணைப்பு சொற்கள் என்று பொருள். கன்ஜெக்ஷன்ஸ்னா இணைப்பு சொற்கள். டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று. எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்னா உணர்ச்சி தொடர். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்னா உணர்ச்சி தொடர். இடியமேட்டிக் ஃப்ரேசஸ்னா மரபு தொடர். இடியமேட்டிக்னா மரபு தொடர். இன்டைரக்ட் ஸ்பீச்னா அயர்கூற்று. டைரக்ட் ஸ்பீச்னா நேர்கூற்று. இன்டைரக்ட் ஸ்பீச்னா அயர்கூற்று. இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் அண்டு பேசிவ்னா செய்வினை செயற்பாட்டு வினை மாற்றம். இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ்னா வினாத்தொடர். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா செய்யப்படுபொருள் குன்றிய வினை. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா செய்யப்படுபொருள் குன்றிய வினை. மெயின் கிளாஸ் முதன்மை தொடர். நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை தொடர். ஆப்ஜெக்ட் செய்யப்படுபொருள். ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்முறை. பர்சீவ் வாய்ஸ் செய்யப்பாட்டு வினை ப்ளூரல்னா பன்மை. ப்ரெடிகேட் அப்படின்னா பயனிலை. எப்படி நம்ம எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலைன்னு சொல்கிறோம், அதில் செய்யப்படுபொருள்னா ஆப்ஜெக்ட், ப்ரெடிகேட் அப்படின்னா பயனிலை. ப்ரஃபிக்ஸ்னா முன்னொட்டு, சஃபிக்ஸ்னா பின்னொட்டு, பங்க்சுவேஷன்னா நிறுத்தற்குறி, சென்டென்ஸ்னா தொடர், சிம்பிள் சென்டென்ஸ்னா தனித்தொடர். சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை, சப்ஜெக்ட்னா எழுவாய். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, சபார்டினேட் கிளாஸ் என்று சொல்கிறார்கள். சபார்டினேட் கிளாஸ்னா சார்பு தொடர். ப்ரஃபிக்ஸ்னா முன்னொட்டு, சஃபிக்ஸ்னா பின்னொட்டு, சின்டெக்ஸ் என்றால் தொடரியல். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்றால் தொடரை சேர்த்தல். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்றால் தொடரை சேர்த்தல். த சீக்வன்ஸ் ஆஃப் டென்சஸ் என்றால் கால முடிவு. அடுத்தது திசாரஸ். திசாரஸ்னா சொற்களஞ்சியம் அல்லது தொகைச்சொல் நிகண்டு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ்னா தொடரை மாற்றம் செய்தல் என்று பொருள். இப்போ தொடர் மாற்றம். டிரான்சிட்டிவ் வேர்ப்னா செய்யப்படுபொருள் குன்றா வினை. இதற்கு முன்பு நம்ம பார்த்தது செய்யப்படுபொருள் குன்றிய வினையை நம்ம பார்த்துருப்போம், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்ட்டு. இப்போ பார்க்க போகிறது நம்ம என்ன பார்க்குறோம்னா டிரான்சிட்டிவ் வேர்ப். டிரான்சிட்டிவ் வேர்ப்னா செய்யப்படுபொருள் குன்றா வினை. அனாலிசிஸ் பகுப்பாய்வு. கம்யூனிகேஷன் தொடர்பாடல். காம்போனண்ட் கூறுபாடு. கான்செப்ட் என்றால் என்ன கரு. கோரிலேஷன் என்றால் இணைவு. கொரஸ்பாண்டன்ஸ் என்றால் ஒத்தியைவு. டீகோடிங் என்றால் குறிய விழ்ப்பு என்ற பொருள். டீகோடிங்னா குறிய விழ்ப்பு. டயலெக்ட் என்றால் கிளைமொழி. டயலெக்ட் என்றால் கிளைமொழி. எஃபிஷியன்சினா வினைத்திறம். ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா சமவலு மொழிவுகள் என்று பொருள். ஜெனரேட்டிவ் கிராமர் பிறப்பாக்க இலக்கணம். ஐடியாலஜி கருத்தியல். இடியம்ஸ் மரபு தொடர். இமேஜ் படிமம். பெர்செப்ஷன் புலக்காட்சி. பெர்செப்ஷன்னா புலக்காட்சி. பிரகமேட்டிக் மாடல் பயன்வழி மாதிரியுறு. பிரகமேட்டிக் மாடல்னா பயன்வழி மாதிரியுறு. அதே பிரக்மேட்டிக் டிரான்ஸ்லேஷன்னா பயன்வழி மொழிபெயர்ப்பு. மாடல் என்றால் மாதிரியுறு, பிரக்மேட்டிக் என்றால் பயன்வழி. இப்போ பயன்வழி மாதிரியுறு, பயன்வழி மொழிபெயர்ப்பு. ப்ராசஸ்னா முறை, நிகழ்முறை. பிராவப் என்றால் பழமொழி. ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்வை நூல்கள். ரெஃபரன்ஸ் புக்னா பார்வை நூல்கள். ரிலேட்டிவிட்டி தொடர்பியல். சிமேண்டிக் ரிலேஷன்ஷிப் சொற்பொருள் உறவு. சிமேண்டிக் ரிலேஷன்ஷிப் என்றால் சொற்பொருள் உறவு. சிக்னிஃபிகன்ஸ் என்றால் பொருண்மை. பொருண்மை என்பதற்கான ஆங்கில சொல்லாடல் சிக்னிஃபிகன்ஸ். அதே சிக்னிஃபைடு அப்படின்னு சொன்னால் குறிபடு பொருள். சிக்னிஃபைடுனா குறிபடு பொருள். சிக்னிஃபையர் குறிப்பான். அப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரியே இருக்கும், பொருள் வேற வரும். இதையெல்லாம் தான் டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த 3 சொல்லாடலை பாருங்கள். சிக்னிஃபிகன்ஸ்னா பொருண்மை, சிக்னிஃபைடுனா குறிபடு பொருள், சிக்னிஃபையர்னா குறிப்பான். இதை டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். அடுத்தது சோஷியோ ரிலேஷனல் பேட்டர்ன். சோஷியல் ரிலேஷனல் பேட்டர்ன்ஸ்னா சமூக உறவு கோலம். சோர்ஸ் புக்னா மூலநூல் அல்லது வளநூல். ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா அமைப்பியம் அல்லது அமைப்பியல். சர்ஃபேஸ் லெவல்னா மேற்பரப்பு மட்டம். சர்ஃபேஸ் லெவல்னா மேற்பரப்பு மட்டம். சின்டாக்டிக்கல் எலமெண்ட். சின்டாக்டிக்கல் எலமெண்ட்ஸ்னாலே தொடர் இலக்கண கூறுகள். ஏன்னா சின்டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம், தொடர் இலக்கணம் என்று. சின்டாக்டிக்கல் எலமெண்ட்ஸ்னால் தொடர் இலக்கண கூறுகள். டார்கெட்னா இலக்கு,
டார்கெட் லாங்குவேஜ்னா இலக்கு மொழி. டெக்னிக் அப்படின்னா முறை, நுண்முறை. ட்ரெடிஷ்னல் அப்படின்னா மரபு வழி. மாடல்னா முன்பே சொன்ன மாதிரி யுரு. அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமானது. இதையெல்லாம் தான் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம எதிர்பார்க்கலாம். HTML விரிவாக்கம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதற்கு தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா மீவுரை குறிப்பு மொழி. மீவுரை குறிப்பு மொழி. இது HTTPக்குனா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இதற்கு தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா மீவுரை பரிமாற்ற நெறிமுறை என்று குறிப்பிடுகிறாங்க. யூஆர்எல்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ஸ் என்று பொருள். இப்போ சீரான வள இடம் காட்டிகள் என்று தமிழில் பயன்படுத்துகிறோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா இயற்கை மொழி ஆய்வு. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா இயற்கை மொழி ஆய்வு. கம்ப்யூட்டேஷனல் மாடல்னா கணியியல் மாதிரிகள். மாடல்னா மாதிரி, கம்ப்யூட்டேஷனல்னா கணியியல். ஃபாண்ட்னா எழுத்துரு. என்கோடிங் குறியேற்றம். கீபோர்டு விசைப்பலகை. இன்டர்ஃபேஸ் டூல் தட்டச்சு இடைமுக செயலி. ஹேண்ட் ரிட்டன் ரெகக்னிஷன் கையெழுத்து உணரி. ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசர் ஒலி வழி எழுத்தறிவான். ஸ்பீச் ரெகக்னைசர் பேச்சுரை மாற்றி. தமிழ் வேர்டு ப்ராசஸர் தமிழ் சொல் செயலி. ஸ்பெல் செக்கர் சொற்பிழை திருத்தி. சந்தி செக்கர் சந்திப்பிழை திருத்தி. நேட்டிவ் வேர்ட் சஜஷன் தமிழ்ச்சொல் சுட்டி. கிராமர் செக்கர் இலக்கண பிழை திருத்தி. இ டிக்ஷனரினா மின் அகராதி. இ டிக்ஷனரினா மின் அகராதி. மெஷின் டிரான்ஸ்லேஷன்னா இயந்திர மொழி பெயர்ப்பு. அடுத்து பாருங்க மூடுல். மூடுல்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், என்ன அப்ரிவேஷன் பாருங்கள், என்ன விரிவாக்கம்னு பாருங்கள். மாடுலர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டைனமிக் லேர்னிங் என்வரான்மெண்ட் என்று பொருள். இதை தமிழில் அப்படியே மூடுல் என்று தான் அழைக்கிறார்கள். ஃபாரம்னா மாணவ மன்றம். சேட்னா கலந்துரையாடல். விக்கினா விக்கிதா. பிளாக்னா வலைப்பு. ஃபேஸ்புக்னா முகநூல். ட்விட்டர் என்றால் கீச்சகம் என்று பொருள். ட்விட்டர்னா தமிழில் கீச்சகம். வாட்ஸ்அப் என்றால் புலனம் அல்லது கட்செவி. இப்போ கட்செவி அஞ்சல்னா வாட்ஸ்அப் மெசேஜ் என்று பொருள். ஸ்கைப்னா இசுகை. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா திறவூற்றும் அல்லது திறமூல மென்பொருள். சாஃப்ட்வேர்னா நமக்கு தெரியும் மென்பொருள். இப்போ ஓப்பன் சோர்ஸ்னா திறவூற்றும் அல்லது திறமூல என்று பொருள். ஃப்ரீ சாஃப்ட்வேர்னா கட்டற்ற மென்பொருள். ப்ரோக்ராம் நிரல்கள். ஆர்ட் எடிட்டர் கலைப்பகுதி ஆசிரியர். ஆங்கர்னா நெறியாளர். ஜேர்னலிசம் இதழியல். ஜேர்னலிஸ்ட் இதழாளர். பீட் ரிப்போர்ட்டர் செய்தி கள நிருபர். இதையெல்லாம் எதிர்பார்க்கலாம். பீட் ரிப்போர்ட்டர் செய்திக்கள நிருபர். லிட்டில் மேகசின் சிற்றிதழ்கள். பிட் நியூஸ் துணுக்கு செய்திகள். பியூரோ பியூரோனா செய்தி நிறுவனம். லோக்கல் நியூஸ் உள்ளூர் செய்தி. மேகசின்னா இதழ். மாஸ் கம்யூனிகேஷன்னா செய்தி தொடர்பு. மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு. மாஸ் மீடியா மக்கள் தொடர்பு சாதனம். இதெல்லாம் பல்துறை சார்ந்த சொற்கள், ஞாபகம் வச்சுங்க. நியூஸ் ஏஜென்சினா செய்தி நிறுவனங்கள். பியூரோ அப்படின்னாலும் செய்தி நிறுவனம்னா. கேரிகேச்சர் அப்படின்னா கேலி சித்திரம். இதையெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். கார்ட்டூன் கருத்து படம். கம்போசிங் அச்சுக்கொத்தல். காப்பி என்றால் படி எடுத்தல். அடுத்து பாருங்க, காப்பி எடிட்டர் அப்படின்னா எழுத்துப்படி திருத்துனர். கிரைம் நியூஸ் குற்றச்செய்தி. எடிட்டர் ஆசிரியர். எடிட்டோரியல் தலையங்கம். ஃபேக் நியூஸ் பொய்யான செய்தி. ஃபில்லர் துண்டு செய்திகள். கிராஃபிக்ஸ் வரைபடங்கள். கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி. இதெல்லாம் கேட்டாச்சு டிஎன்பிசியில். ஹெட்லைன்ஸ் தலைப்புச் செய்தி. ஹாட் நியூஸ் அண்மை செய்தி. சமீபத்தில் வரக்கூடிய நியூஸ் தான் ஹாட் நியூஸ் என்று நம்ம சொல்லுவோம். இலுஸ்ட்ரேஷன் விளக்கப்படம். இலுஸ்ட்ரேஷன்னா விளக்கப்படம். இம்ப்ரெஷன் அச்சுப்பதிப்பு. இன்டர்வியூனா நேர்காணல். இன்டர்வியூவினா நேர்காணல் தருபவர். இன்டர்வியூவர்னா நேர்காணல் நிகழ்த்துபவர். இதை மூணுமே பார்த்துங்க. இன்டர்வியூ நேர்காணல். இன்டர்வியூவி நேர்காணல் தருபவர். இன்டர்வியூவர் நேர்காணல் நிகழ்த்துபவர். நியூஸ் பேப்பர் செய்தித்தாள். நியூஸ் சர்வீஸ் செய்தி பிரிவு. பேஜ் லேஅவுட் பக்க வடிவமைப்பு. பேஜ் லேஅவுட்னா பக்க வடிவமைப்பு. பார்ட் டைம் ரிப்போர்ட்டர்னா பகுதி நேர செய்தியாளர். பீரியாடிக்கல் மேகசின்னா பருவ இதழ்கள். பிரஸ் கான்ஃபரன்ஸ்னா செய்தியாளர் கூட்டம். பிரிண்ட் அச்சு. பிரிண்டட் ஃபார்ம் அச்சிடப்பட்ட படிவம். ப்ரூஃப்னா மெய்ப்பு திருத்தப்படி.
ப்ரூஃப் என்றால் மெய்ப்பு திருத்தப்படி. ப்ரூஃப் ரீடர்னா மெய்ப்பு திருத்துனர். பாருங்க, ப்ரூஃப்னாலே மெய்ப்பு என்ற பொருள். அப்போ ப்ரூஃப் மெய்ப்பு திருத்தப்படி, ப்ரூஃப் ரீடர் மெய்ப்பு திருத்துனர். பப்ளிஷர்னா வெளியிடுபவர் அல்லது பதிப்பாளர். ரிவைஸ்ட் எடிஷன்னா திருத்த பதிப்பு, ரீ எடிஷன்னா மறுபதிப்பு. நல்லா பார்த்துக்கணும். ரிவைஸ்ட் எடிஷன்னா திருத்த பதிப்பு, ரீ எடிஷன்னா மறுபதிப்பு. இதையெல்லாம் நீங்கள் மிக தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இதை மாதிரியாக தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, ரிப்போர்ட்டர்னா செய்தியாளர். ரிவ்யூ மதிப்புரை. ரிவ்யூனா மதிப்புரை. இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் அப்போ 1-to-1 ரிவ்யூ கொடுப்போம். அதற்கு என்ன பொருள்னா ஒருவருக்கொருவர் நேராக மதிப்புரை செய்தல் என்று பொருள். அடுத்து பாருங்க, பல்துறை சார்ந்த சொற்களில் பார்க்குவோம். இவை அனைத்துமே 11வது சிறப்பு தமிழில் தான் இருக்குது. இப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள், படிப்பதற்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ இதனால தான் நாங்கள் லெவல் 4ன்னு சொல்கிறோம். 6 to 8 லெவல் 1, 9வது 10 லெவல் 2, 11வது 12வது தமிழ் புத்தகம் லெவல் 3, 11வது 12வது சிறப்பு தமிழ் புத்தகம் லெவல் 4. இந்த 1223மே நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா 15 வினாக்கள் அப்படியே துவம்சம் பண்ணலாம். இது 100% நான் உங்களுக்கு உறுதி தர முடியும். அல்டா விஸ்டா என்றால் தமிழிலும் அல்டா விஸ்டா தான். ஆர்ஃபா நெட்டுனா தமிழிலும் ஆர்ஃபா நெட்டு தான். ஆஸ்க் ஜீவிஸ்னா தமிழ்லேயும் ஆஸ்க் ஜீவிஸ் தான். இதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம்னா வேற ஒரு நினைப்போம், கிடையாது. ஆஸ்க் ஜீவ்ஸ்னா ஆஸ்க் ஜீவ்ஸ் தான். பிங் ப்ரோசர்னா உளவி, ப்ரோசிங்னா உளவுதல். சிலியன்ட் வாங்கி, கார்ப்பரேட் வெப்சைட் நிறுவன இணையதளம். சைபர் கிரைம் இணைய குற்றம். டிஜிட்டல்னா எண்மம். டைனமிக் வெப்சைட் இயங்கு இணையதளம். இ-காமர்ஸ் வெப்சைட் மின் வணிக இணையதளம். லேர்னிங்னா மின் கற்றல் இணையதளம். என்கோடிங்னா குறியேற்றம். எபிக் என்றால் காப்பியம் என்று சொல்லலாம். இங்கே எபிக்னே கொடுத்துருக்காங்க, காப்பியம். ஈதர்நெட் கார்டு என்றால் ஈதர்நெட். ஃபேஸ்புக்னா முகநூல். ஃபாண்ட்னா எழுத்துரு. கேமிங் வெப்சைட் என்றால் விளையாட்டு இணையதளம் என்று பொருள். கூகுள்னா கூகுள் தான். கூகுள் குரோம்னா கூகுள் குரோம் தான். ஹேண்ட் ரிட்டன் ரெகக்னேஷன்னா கையெழுத்து உணரி. ஹிஸ்டரி ஆஃப் இன்டர்நெட் இணைய வரலாறு. ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் கணினி சேவையகம். HTMLக்கு முன்பே பார்த்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் மீவுரை குறிப்பு மொழி. HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அதாவது மீவுரை பரிமாற்ற நெறிமுறை. இன்டர்ஃபேஸ் டூல் இடைமுகச் செயலி. இன்டர்நெட் இணையம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு இணைய எக்ஸ்ப்ளோரர் என்று வரும். இன்டர்நெட் புரோட்டோகாலுக்கு இணைய நெறிமுறை. ISP அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் என்று பொருள். இப்போ ISPக்கு தமிழில் இணைப்பு வழங்கும் நிறுவனம். இன்டர்நெட்னா இணையம், ப்ரொவைடர்னா வழங்குதல், இன்டர்நெட் சர்வீஸ் வழங்கும் நிறுவனம், இணைய இணைப்பு வழங்கும் நிறுவனம் என்று பொருள். அது ISP அக்கவுண்ட்னா இணைய கணக்கு. கீபோர்டு விசைப்பலகை. லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா குறும்பரப்பு வலைப்பின்னல். லைகோஸ் என்றால் லைகோஸ். மோடம்னு நம்ம சொல்லுவோம். மோடம் பல இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம். மோடம்னா இணக்கி. மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்னா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் தான். MSNனா MSN. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்னா இடைமுக அட்டை. ஒபேரா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இயங்குதளம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இயங்குதளம். அதற்கடுத்தது பாஸ்வேர்டு அப்படின்னா கடவுச்சொல். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசர்னா ஒளி வழி எழுத்தறிவான். பர்சனல் வெப்சைட்னா தனியாள் இணையதளம். பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜி தரவு மாற்ற தொழில்நுட்பம். பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜினா தரவு மாற்ற தொழில்நுட்பம். சஃபாரி என்ற ப்ரௌசர் பார்த்துருப்போம். இப்போ சஃபாரினா சஃபாரி தான். ஸ்கேனர் வருடி. சர்ச் என்ஜின் தேடுபொறி. சர்வர் வழங்கி. ஸ்கைப்னா ஆல்ரெடியே சொன்ன இசுகை. ஸ்பீச் ரெகக்னைசர் பேச்சுரை மாற்றி. ஸ்டாட்டிக் வெப்சைட்னா நிலை இணையதளம். DCPனா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம் என்று பொருள். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்றால் எழுத்து பேச்சு மாற்றி. ட்விட்டர் கீச்சகம். டைப்பிங் இன்டர்ஃபேஸ் டூல் தட்டச்சு இடைமுக செயலி. யூனிகோட்னா ஒருங்குறி. URLனா சீரான வள இடம் காட்டிகள். யூசர் நேம்னா பயனர் பெயர். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு குறும்பரப்புன்னு சொன்னேன். இப்போ வேன்னா வைட் ஏரியா நெட்வொர்க் அகன்ற பரப்பு வலைப்பின்னல்.
வெப் டைரக்டரிஸ்னா தகவல் களஞ்சியம் இணையதளம், வெப் போர்ட்டல் இணையதள தொகுப்பு, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். வெப் டைரக்டரிஸ் அப்படின்னா தகவல் களஞ்சிய இணையதளம், வெப் போர்ட்டல்னா இணையதள தொகுப்பு, வெப் பேஜ்னா வலைப்பக்கம், வெப்சைடுனா வலைதளம், வாட்ஸ்அப்னா புலனம் அல்லது கட்செவி, வைஃபை இந்த தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். வைஃபை என்றால் அருகலை, வைஃபை என்றால் அருகலை. வேர்டு ப்ராசஸர் என்றால் சொல்லாளர் அல்லது சொற்செயலி என்று பொருள். வேர்ல்டு வைடு வெப் www.com அப்படின்னு சொல்லுவோம். wwwனா வேர்ல்டு வைட் வெப், உலகளாவிய வலை என்று பொருள். யாஹூனா யாஹூ தான். ஜிப் ஃபைல் என்று நாம் பயன்படுத்துவோம். ஜிப் ஃபைல் என்றால் சிப்பம் அல்லது குறுங்கோப்பு. இத்தனை கலை சொற்கள் 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்குது. ஒரு வேளை 15 கொஸ்டினில் 5 கேள்விகளை உங்களுக்கு கடினமாக எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே 11ஆவது 12ஆவது சிறப்பு தமிழை தான் தொடுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. லெவல் 4 என்பது எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு படிக்கும்போதே தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய கலை சொற்களை பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா, கண்டிப்பாக இது படிப்பதற்கு கடினமாகத்தான் இருக்கும். 11ஆவதும் 12ஆவது தமிழ் புத்தகமாக இருக்கட்டும், இல்லை சிறப்பு தமிழ் புத்தகமாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் படிப்பதற்கு கடினமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 11ஆவது 12ஆவதில் இருக்கக்கூடிய கலை சொற்களை மட்டும் திரும்ப திரும்ப கேட்கணும். உங்களுக்கு கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரியே கொடுக்க போகிறேன். அதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம 15 கொஸ்டின் அடிச்சிடலாம். அந்த ஹோம்ஒர்க் என்னன்றதை இந்த 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் கலை சொல்ல பார்க்கலாம். ஃபோட்டோ ஜேர்னலிசம் ஒளி இதழியல், சினிமானா திரைப்படம், ஸ்போர்ட்ஸ் என்றால் விளையாட்டு, பாலிடிக்ஸ்னா அரசியல், ஆர்ட் அண்டு கல்ச்சர் கலை மற்றும் பண்பாடு, ஐடென்டிட்டிஸ் அடையாளங்கள், இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் பன்னாட்டு நிகழ்வுகள், இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ்னால் பன்னாட்டு நிகழ்வுகள், பிஸ்னஸ் வியாபாரம், ஜெண்டர் ஸ்டடீஸ் பாலின படிப்புகள், எக்காலஜி சுற்றுச்சூழலியல் இதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், சிட்டிசன்ஷிப் குடிமை பண்பு, ஹெல்த்னா நலவாழ்வு, சயின்ஸ் அறிவியல், அர்பன் ஸ்டடீஸ் நகர படிப்புகள், எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம், டிசர்டேஷன் ஆய்வறிக்கை, டிசர்டேஷன்னா ஆய்வறிக்கை, அப்ஸ்ட்ராக்ட்னா அருவம், அப்ஸ்ட்ராக்ட் என்றால் அருவம், ஏஸ்தட்டிக்ஸ் அழகியல், ஏலியனேஷன் ஏலியன்னாலே அந்நியர் தான், அப்போ ஏலியனேஷன்னா அந்நிய மாதல், ஆம்பிகுட்டி பொருள் மயக்கம். இந்த மாதிரியான வேர்ட்லாம் ரொம்ப முக்கியமானது, குழம்பக்கூடியது, கேள்வி கேட்டால் தவறாக பதில் பண்ணுவோம். ஆம்பிக்யூட்டினா பொருள் மயக்கம், ஆன்டிதிசிஸ் முரண் கருத்து, ஆர்ச்சாயிசம் வழக்கொழிச்சொல், ஆர்ச்சாயிசம்னா வழக்கொழிச்சொல், அவன்ட் கார்டே புத்திலக்கியம் என்று பொருள். மறுபடியும் சொல்கிறேன், அவன்ட் கார்டே புத்திலக்கியம், ஆக்சியாலஜி விழுமவியல், ஆக்சியாலஜினா விழுமவியல். அதற்கடுத்தது பாருங்கள், ஆக்சியோம்னா விழுமியம், ஆக்சியோம் விழுமியம், பேலட் கதைப்பாடல், பேஸ் அடித்தளம், கலோக்கியலிசம் வட்டார வழக்கு, கலோக்கியலிசம்னா வட்டார வழக்கு, டிலக்டிக்ஸ் என்றால் முரணியக்கம், எம்பிரிசிசம் அனுபவவாதம், எம்பிரிசிசம்னா அனுபவவாதம், எடிமாலஜி சொற்பிறப்பியல், எடிமாலஜினா சொற்பிறப்பியல். மறுபடியும் சொல்கிறேன், எடிமாலஜி என்றால் சொற்பிறப்பியல், எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு, எக்ஸிஸ்டன்டியலிசம் இருத்தலியம். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளவு குழப்பக்கூடியது பாருங்கள், இதெல்லாம் கேட்கலாம். எக்ஸிஸ்டன்டலிசம் என்றால் இருத்தலியம், ஃபேபிள் நீதிக்கதை, ஃபேண்டசி மிகு புனைவு, ஃபோக்லோர் நாட்டாரியல், ஜெனரலைசேஷன் பொதுமைப்பாடு, ஹயார்ச்சி அடுக்கதிகாரம், ஹைப்பர்போல் மிகை நவிர்ச்சி, ஐகான் படிமை, இமேஜ் படிமம். முன்பே சொன்ன படிமம்னா இமேஜ் அப்படின்ட்டு, அப்போ படிமைனா ஐகான். படிமவியலுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இமேஜிசம் என்று சொல்கிறாங்க. இமேஜிசம்னா படிமவியல். அயானி முரண்நகை, லாங்க்யூ அகமொழி, லாங்க்யூ அகமொழி, லிட்டரரினஸ் இலக்கியத்தன்மை, லோகோ சென்ட்ரிசம் சொல்மயவாதம், லிரிக் பா
லிரிக்சிசம் பாவியல்பு, மெட்டா லாங்குவேஜ் மேநிலை மொழி, மாடர்னிட்டி நவீனத்தன்மை, மாடர்னிட்டினா நவீனத்தன்மை, மோட்டிவ் மூலக்கருத்து, மிக்ஸ்டிசிசம் நுண் இறைவாதம், மிஸ்டிசிசம்னா நுண் இறைவாதம், மித்துனா தொன்மம், நெராட்டலஜி மொழியியல், நெரேஷன் மொழிபு, ஓரல் ட்ரெடிஷன்னா வாய்மொழி மரபு, பேரடக்ஸ் முரண்பாடு, பெரோடி பகடி, பெரோடினா பகடி, பெரோல் புறமொழி, ஃபினோமினோன் இயற்கை காட்சி, ஃபினோமினோன் அப்படின்னா இயற்கை காட்சி, போயட்டிக்ஸ் கவிதையியல், போயட்டிக்ஸ்னா கவிதையியல், ரியலிசம் நடப்பியல், ரெனிசான்ஸ் அப்படின்னா புதுமலர்ச்சி காலம் அல்லது புத்துணர்ச்சி காலம், ரெனிசான்ஸ் அப்படின்னா. அடுத்தது பாருங்க, ரெட்டோரிக்ஸ் அணியியல், ரெட்டோரிக்ஸ் அணியியல், ரொமான்டிசிசம் கற்பனாவாதம், சேட்டேர் அங்கதம், செட்டேர் அப்படின்னா அங்கதம், சென்டிமெண்ட் மிகை உணர்ச்சி, சோஷியாலஜி சமூகவியல், ஸ்ட்ரக்சர் அமைப்பு, ஸ்டைலிஸ்டிக்ஸ் நடையியல், சப்ஜெக்டிவ் அகவயம், சிம்பிள் என்றால் குறியீடு. நீங்கள் ஒரு முறை முதல்ல காது கொடுத்து கேட்கணும். அதற்கு பிறகு கடைசியில் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா எந்த தேர்வில் கலைச்சொல்ல கேட்டாலும் நம்மால் மிக எளிமையாக பதிலளிக்க முடியும். காது கொடுத்து கேளுங்க. கற்றலின் கேட்டல் நன்றே, கற்றலின் கேட்டல் நன்றே என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் என்னுடைய குரல் உங்களுக்கு விடைத்தாளில் எதிரொலிக்கும். டெக்ஸ்ட் பணுவல், டெக்ஸ்ட் என்றால் பணுவல். தியாலஜி இறையியல், தியாலஜினா இறையியல். டிரான்சென்டென்டலிசம் என்றால் மீ இறையியல். வெர்சிஃபிகேஷன் என்றால் செய்யுளாக்கம், வெர்சிஃபிகேஷன்னா செய்யுளாக்கம். ஆர்ட்னா கலை, அனிமேட்டட் கேப்சர் இயங்கு படங்கள், அனிமேஷன்னா அசைவூட்டல் அல்லது அசைவூட்ட படம். பைனாக்குலர் தொலைநோக்கி, பேக்ரவுண்ட் பின்னணி, பேக்லைட் பின் விளக்கு, க்ளோஸ்அப்னா அண்மை காட்சி, கவரேஜ்னா படப்பிடிப்பு, சென்சார்ஷிப்னா படத்தணிக்கை, இதெல்லாம் ஈஸி தான். டிஜிட்டல்னா எண்மம், டாக்குமெண்ட்ரினா ஆவணப்படம், டப்பிங் என்றால் மொழி மாற்றம் செய்தல், எடிட்டிங் என்றால் படத்தொகுப்பு செய்தல், எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் என்றால் மீ சேய்மை காட்சி, ஃபோக்கஸ்னா குவியம், ஃப்ரேம்னா சட்டகம், கிராஃபிக்ஸ் என்றால் வரை கலை, இமேஜ் மேனிப்புலேஷன்னா உருவ இயக்கம், இமேஜ்னா உருவம், இமேஜ் மேனிப்புலேஷன்னா உருவ இயக்கம், இமேஜ்னா உருவம். லென்ஸ் ஆடி, லென்ஸ் என்றால் ஆடி. லாங் ஷாட்னா சேய்மை காட்சி, மானிட்டர் என்றால் திரை. ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அதை மானிட்டரில் பார்ப்பாங்க, அதுதான் திரை. மிட் ஷாட்னா இடைநிலை காட்சி. மியூட் ஃபிலிம்னா மௌனப்படம். மிக்சிங்னா கலவை என்று பொருள். நேரோ ஆங்கிள்னா குறுங்கோண பார்வை என்று பொருள், நேரோ ஆங்கிள்னா குறுங்கோண பார்வை என்று பொருள். பிரிசம் முப்பட்டை. பேன் திருப்பு. பெடஸ்டல் தாங்கி. ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி. ஸ்டூடியோ அரங்கு. ஸ்டாண்டு கோல் தாங்கி. ஸ்கிரிப்டுனா எழுத்து பிரதி. ஸ்டோரி போர்ட் பண்ணுறாங்கன்னா படக்கதையை விளக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸ்டோரி போர்ட். 3 டைமென்ஷன்னா முப்பரிமாணம். டெக்னிக் உத்தி. டேக் என்றால் காட்சி எடுப்பு, டேக்னா காட்சி எடுப்பு. விஷன் மிக்சர் காட்சி கலவை. விஷுவலைசேஷன் படமாக்கும் கலை. வைட் ஆங்கிள்னா அகல் கோண பார்வை. இப்போ பார்த்த இந்த 30மே திரைப்படத்துறை தொடர்பான கலைச்சொற்கள் என்பதை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்முடைய தமிழ் தொடர்பாக, தமிழ் மொழி தொடர்பாக இருக்கக்கூடிய சொல்லாடலை பாருங்க. ஐசோலேட்டிவ் லாங்குவேஜ் தனிநிலை மொழி. இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜ் உட்பிணைப்பு மொழி. அக்குலிட்டினேட்டிவ் லாங்குவேஜ் ஒட்டு நிலை மொழி. புரோட்டோகால்ஸ் நெறிமுறை. மார்க்கப் லாங்குவேஜ் குறியீட்டு மொழி. புரோகிராமிங் லாங்குவேஜ் நிரல் மொழி. அடுத்து பார்க்க போகிறதெல்லாம் பிற மொழிக்கு தமிழ் மொழி கொடுத்த சொற்கள், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆங்கிலத்தில் அணிக்கட் அப்படின்னா அணைக்கட்டு என்று பொருள். டீக்னா தேக்கு என்று பொருள். கேஷ்னா காசு என்று பொருள். ஒல்லா என்றால் ஓலை என்று பொருள். கட்டமரம் என்றால் கட்டுமரம் என்று பொருள். முல்லிகா டேனி என்றால் மிளகு தண்ணீர் என்று பொருள். கரி என்றால் கரி என்று பொருள். கூலினா கூலி. மேங்கோ என்றால் மாங்காய் என்று பொருள். பச்சௌலி என்றால் பச்சிலை என்று பொருள். டோப் என்றால் தோப்பு என்று பொருள். பால்கனி என்றால் பலகனி என்று பொருள். பொப்படம் என்றால் பப்படம் என்று பொருள். சாண்டல்னா சந்தனம் என்று பொருள்.
இவை அனைத்துமே ஆங்கில மொழிக்கு தமிழ் மொழி கொடுத்த சொல்லாடல்கள். இதெல்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். அடுத்தது பாருங்க, கிரிட்டிசிசம்னா என்ன? கிரிட்டிசிசம்னா விமர்சனம் அல்லது திறனாய்வு என்று பொருள். மாரலிஸ்டிக்சிசம் என்றால் அறநெறி அணுகுமுறை. சோசியலாஜிசம் என்றால் சமுதாயவியல் அணுகுமுறை என்று பொருள். சைக்கோ அனலிட்டிக்சிசம் என்றால் உளவியல் அணுகுமுறை என்று பொருள். மார்க்சிசம் என்றால் மார்க்சிய அணுகுமுறை. ஸ்ட்ரக்சரலிசம் என்றால் அமைப்பியல். ஏஸ்தட்டிக்சிசம் என்றால் அழகியல். மாரலிஸ்டிக்சிசம் என்றால் நெறியியல். சயின்டிஃபிக்ஸ் என்றால் அறிவியல். டிடாக்டிக்சிசம் என்றால் அறிவுறுத்தல் என்று பொருள். ஸ்பிரிச்சுவலிசம் என்றால் ஆன்மீகவியல். நேச்சுரலிசம் என்றால் இயற்கை பண்பியல். ஃபார்மலிசம் என்றால் உருவவியல். சைக்கோ அனலிட்டிக்சிசம் என்றால் உளவியல். நெரேட்டிவிசம் என்றால் எடுத்துரைப்பியல். கம்பேரிட்டிவிசம் என்றால் ஒப்பியல். சோஷியோலாஜிசம் என்றால் சமுதாயவியல். எக்கோயிசம் என்றால் சூழலியல். பிலோசபிசம் என்றால் தத்துவவியல். ஆர்கெட்டிபலிசம் என்றால் தொல் படிமவியல். ரியலிசம் என்றால் நடப்பியல். மாடர்னிசம் என்றால் நவீனத்துவம். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் என்றால் பின் அமைப்பியல். போஸ்ட் கலோனலிசம் என்றால் பின் காலனித்துவம். போஸ்ட் மாடர்னிசம் என்றால் பின் நவீனத்துவம். நியூ கிரிட்டிசிசம் பொது திறனாய்வு. நியூ ஹிஸ்டாரிக்கலிசம் புதிய வரலாற்றியல். ரொமான்டிசிசம் புனைவியல். ஃபெமினிசம் பெண்ணியம். ஆந்த்ரோபாலஜிசம் மானுடவியல். சர்ரலிசம் மிகை நடப்பியல். லிங்குவிஸ்டிக்சிசம் மொழிவியல். ஃபார்மலிசம் வடிவவியல். ஹிஸ்டாரிக்கலிசம் வரலாற்றியல். இந்த அனைத்து இயலையுமே கண்டிப்பாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எதிர்பார்க்கலாம். கடினமாக வினாவை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் கலைச்சொல்லில் இதையெல்லாம் நமக்கு கேட்கலாம். ஞாபகமாக படித்து வைத்து கொள்ளுங்கள். காது கொடுத்து கேளுங்க. பல முறை கேட்டாதான் நம்முடைய மனசுல ஏறும். அடுத்து நாமினேட்டிவ் பர்சன்னா எழுவாய். ஃபர்ஸ்ட் பர்சன் நாமினேட்டிவ் பர்சன்னா தன்மை எழுவாய். செகண்ட் பர்சன் நாமினேட்டிவ் பர்சன்னா முன்னிலை எழுவாய். நம்ம பார்ப்போம், எழுவாயில் தன்மை எழுவாய் இருக்கு, முன்னிலை எழுவாய் இருக்கு. அப்போ எழுவாய்னா நாமினேட்டிவ் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் நாமினேட்டிவ் பர்சன்னா தன்மை எழுவாய். செகண்ட் பர்சன் நாமினேட்டிவ் பர்சன்னா முன்னிலை எழுவாய். தேர்ட் பர்சன்னா படர்கை. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா பண்பு பெயர். நவுன்னா பெயர் சொல். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா பண்பு பெயர். அட்ஜெக்டிவ் பெயரடை. அட்ஜெக்டிவல் கிளாஸ் பெயரடை தொடர். அட்ஜெக்டிவ் நவுன் கான்கர்ட் பெயரடை பெயர் இயைபு. அட்வர்ப் வினையடை. அட்வர்ப் கிளாஸ் வினையடை தொடர். ஆக்சிலரி வெர்ப் துணை வினை. கேஸ் வேற்றுமை. கேஸ்னா என்னது? வேற்றுமை. கொலகேஷன் சொல் இணைவு. கன்ஜெக்டிவ் இணைப்பிடை சொற்கள். கண்டெக்சுவல் மீனிங் சூழற்பொருள். கண்டெக்சுவல் மீனிங்னா சூழற்பொருள். கிரிட்டிசிசம்னா திறனாய்வு. இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் டிஎன்பிசியில். டிக்ஷனரினா அகராதி. எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரினா வேர்ச்சொல் அகராதி. எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரினா வேர்ச்சொல் அகராதி. ஜெண்டர் ஹியூமன் பாலில் உயர்திணை. ஜெண்டர் நான் ஹியூமன்னா பாலில் அக்ரிணை. கிராமட்டிக்கல் இலக்கண பொருள். கிராமட்டிக்கல் ரிலேஷன் இலக்கண உறவுகள். இம்பரேட்டிவ் ஏவல் வினைமுற்று. லெக்சிக்கல் அகராதி பொருள். லெக்சிக்கல்னா அகராதி பொருள். லிங்க் லாங்குவேஜ்னா இணைப்பு மொழி. லிங்க் லாங்குவேஜ்னா இணைப்பு மொழி. லிங்க் வேர்ப்னா இணைப்பு வினை. மார்ஃபாலாஜிக்கல் உருவனியல் நிலை. உருவனியல்னா மார்ஃபாலாஜிக்கல். அப்போ மார்ஃபாலாஜிக்கல் ரிலேஷன்னா உருவனியல் உறவுகள். மதர் டங்க்னா தாய்மொழி. அப்ஜெக்ட் வேர்ப் கான்கர்ட் அப்படின்னா செய்யப்படு பொருள் வினை இயைபு. அப்ஜெக்ட் வேர்ப் கான்கர்ட் செய்யப்படு பொருள் வினை இயைபு. அஃபீஷியல் லாங்குவேஜ்னா அலுவலக மொழி. ஃபிலாலஜி வேர்ச்சொல் ஆய்வு. இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஃபிலாலஜினா வேர்ச்சொல் ஆய்வு. பாலிசமி பல பொருள் ஒரு சொல். நல்லா நம்ம பார்ப்போம். ஒரு சொல் பல பொருளை தரும். அதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லாடல் பயன்படுத்துகிறாங்கன்னா பாலிசமி என்று பயன்படுத்துகிறாங்க. போஸ்ட் பொசிஷன்னா பின்னொட்டு. ப்ரீ பொசிஷன்னா முன்னொட்டு. அதாவது ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மாதிரி தான். ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா பதிலி பெயர்கள் என்று பொருள். ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள் பெயர் எச்சம். பெயர் எச்சத்திற்கு ஆங்கிலத்தில் என்ன? ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள். சிமாண்டிக் லெவல் பொருண்மை நிலை.
சிமெண்டிக் ரிலேஷன்ஷிப் பொருண்மை உறவு. சென்டென்ஸ் பர்டன்னா தொடரமைப்பு ஒழுங்கு என்று பொருள். சப்ஜெக்ட் வேர்ப் கான்கர்ட் அப்படின்னா எழுவாய் வினை இயைபு. இந்த கான்கர்ட் அப்படின்னா இயைபு என்று பொருள். சிலபல்னா அசை. சினானமி என்றால் ஒரு பொருட் பன்மொழி. இப்போ தான் நம்ம பார்த்தோம். பல பொருள் தரும் ஒரு சொல்னா பாலிசமி. அதே ஒரு பொருட் பன்மொழினா சினானமி. சின்டாக்டிக் கான்கர்ட்னா தொடர் இயைபு. சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்னா தொடர்நிலை அமைப்பு. வேர்பல் பார்ட்டிசிபிள்னா வினையெச்சம். இப்போ எப்படி நம்ம பெயரெச்சத்திற்கு பார்த்தோம். பெயரெச்சத்திற்கு என்ன பார்த்தோம்? ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள்னு பார்த்தோம். அதே வேர்பல் பார்ட்டிசிபிள்னா வினையெச்சம். வேர்ட் ஆர்டர் இன் சென்டென்ஸ்னா தொடர்களில் சொல்வரிசை என்று பொருள். வேர்ட் ஆர்டர் இன் சென்டென்ஸ்னா தொடர்களில் சொல்வரிசை. அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம். அனலாக் மின்னியல். ஆங்கர் தொகுப்பாளர். ஆண்டனானா ஒலிவாங்கி. ஆடியோ இன்ஜினியர்னா ஒலி அமைப்பாளர். ஆடியோ வேவ்னா ஒலியலை. ஆடியோ ஜோன் ஒலி மையம். பேண்ட்விட்த் அலை தொகுப்பு. பைனேரல் இருசெவி கேள்வி. பிளாக் ஸ்பாட் வலைப்பு. பிராட்காஸ்ட் ஒலிபரப்பு. சேனல்னா அலைவரிசை. கமாண்ட்னா கட்டளை. கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை. டிஸ்க் ஜாக்கி என்றால் இசைப்பாடல் ஒலிபரப்பாளர். டிஸ்க் ஜாக்கினா இசைப்பாடல் ஒலிபரப்பாளர். டிஸ்க்னா வட்டு. காம்பேக்ட் டிஸ்க்னா குறுவட்டு என்று சொல்லுவோம். டிஸ்டார்ஷன் சிதைவு. எக்கோனா எதிரொலிக்கிறது. எலக்ட்ரானிக் எஃபெக்ட் மின்னணு உத்தி. எலக்ட்ரானிக் மீடியா மின்னணு ஊடகம். ஃபேஸ்புக் முகநூல். ஃப்ளாஷ் நியூஸ் விரைவு செய்தி. ஃப்ரீக்வன்சினா அலைவரிசை. ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்னா பண்பலை. ஹெட்செட் தலையணி பேசி. இது கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேட்கலாம். ஹெட்செட்னா தலையணி பேசி. ஹை ஃப்ரீக்வன்சி உயர் அதிர்வெண். இன்டர்காம் தகவல் சாதனம். லைவ்னா நேரலை. லவுட் ஸ்பீக்கர்னா ஒலி பெருக்கி. லோ ஃப்ரீக்வன்சி குறைந்த அதிர்வெண். மாஸ் மீடியா மக்கள் ஊடகம். மீடியம் ஊடகம். மல்டிமீடியா பல்லூடகம். மல்டி ட்ராக் பல்வழி தடம். பல்வழி தடம். மல்டிமீடியானா பல்லூடகம். மல்டி ட்ராக்னா பல்வழி தடம். ஆன் ஏர் ஒளிபரப்பில் என்று பொருள். ஆன் ஏர்னா ஒளிபரப்பில். அவுட் சைட் பிராட்காஸ்ட் வெளிப்புற ஒளிபரப்பு. பிரிண்ட் மீடியானா அச்சு ஊடகம். பிரிண்ட் மீடியா என்றால் அச்சு ஊடகம். ப்ரொடியூசர்னா என்ன சொல்லுவோம்? தயாரிப்பாளர். ரேடியோ ஜாக்கினா வானொலி வருணனையாளர். ரேடியோ கிளப் அப்படின்னா வானொலி குழு. ரெக்கார்டிங் தேட்டர்னா ஒளிப்பதிவு அரங்கு. சிக்னல் சமிக்கைகள். ஸ்பான்சர் விளம்பரதாரர். டெக்னிக்கல் டைரக்டர்னா இயக்குனர். டெக்னிக்கல்னா தொழில்நுட்பம். அப்போ தொழில்நுட்ப இயக்குனர். டெலிகாஸ்ட் ஒளிபரப்பு. டெலிகிளப் தொலைக்காட்சி குழு. டெம்போ என்றால் அங்கவேகம். டெம்போனா அங்கவேகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். டிரான்ஸ்மிட்டிங் டவர் ஒளிபரப்பு கோபுரம். டிரான்ஸ்பரண்ட் ஒளி ஊடுருவ காட்சி. ட்விட்டர் என்றால் கீச்சகம். ட்விட்டர்னா கீச்சகம். வீடியோ ஜாக்கினா காணொளி வருணனையாளர். வீடியோ ஸ்ட்ரீமிங் படக்காட்சி இறக்கம். வாய்ஸ் பூத்னா ஒலி அறை. விர்ச்சுவல் இணைய வழி. வாட்ஸ்அப் புலனம். அனலாக் டிரான்ஸ்மிஷன்னா தொடர்முறை பரப்புகை. டிஜிட்டல்னா எண்ம முறை பரப்புகை. பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். பர்சனல்னாலே தன்னுதவி. டிஜிட்டல்னா எண்மம். அப்போ பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட்னா தன்னுதவி எண்ம முறை உதவி என்று பொருள். கால்குலேட்டர் என்றால் கணிப்பான். CPU மையச் செயலகம். கீபேட் விசைப்பலகை. டச் ஸ்கிரீன் தொடுதிரை. சிம் கார்டு செறிவு அட்டை. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயக்க முறைமை. அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருள். யூசர்னா பயனர். வேர்ட் ப்ராசஸர்னா சொல் செயலி. ஸ்ப்ரெட்ஷீட்னா விரிதாள். ஸ்ப்ரெட்ஷீட் என்றால் விரிதாள். அடுத்தது டேட்டாபேஸ்னா தரவுத்தளம். பிளாட்ஃபார்ம் பணித்தளம். கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்னா கம்ப்யூட்டேஷனல்னாலே என்ன சொன்ன? கணினி என்று சொன்னேன். அப்போ கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்னா கணினி மொழியியல். கம்ப்யூட்டேஷனல் மாடல்னா கணினி நிரல் மாதிரி. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிரலாக்க மொழி. ஆட்டோமேட்டிக் டிக்டேஷன்னா தானியங்கு கேட்டெழுதுதல். டிரான்ஸ்லிட்டர்ஷன் என்றால் ஒளிபெயர்ப்பு. மார்ஃபேம் உருவன். மார்ஃபலாஜிக்கல் ஜெனரேட்டர் உருவனியல் உருவாக்கி. டெக்ஸ்ட் என்றால் பணுவல்.
சர்ச் என்ஜின் தகவல் தேடுபொறி, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் தகவல் பிரித்தெடுத்தல், டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் பணுவல் என்று பொருள், பணுவல் அல்லது ஆவணச் சுருக்கம். சோர்ஸ் லாங்குவேஜ்னா மூலமொழி, டார்கெட் லாங்குவேஜ்னா இலக்கு மொழி, சேட்போர்ட் உரையாடு செயலி, இபுக் மின்னூல், இ-ரீடர் மின் படிப்பான், இபப் மின் பதிப்பு, இன்டர்நேஷ்னல் டிஜிட்டல் பப்ளிஷிங் ஃபாரம்னா அனைத்துலக மின்பதிப்பு குழுமம் என்று பொருள். HTMLக்கு முன்பே பார்த்தோம். மின்னூல் மீவுரை குறியீட்டு மொழி. ஓப்பன் சோர்ஸ் திறமூலத்தரம், ஆக்சஸ் அணுக்கம், ஆக்டிவ் செல் இயங்கு கலன், அலைன்மெண்ட் என்றால் இசைவு, பைனரி கோட்னா இரும குறிமுறை, பிட்மேப் என்றால் நுண்படம். குக்கி நம்ம பார்த்துருப்போம், ஃபோனில் நிறைய இடத்துல குக்கீஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். குக்கினா நினைவி, கிராப்னா செதுக்கு, கர்சர் சுட்டி, டெஸ்க்டாப்னா முகத்திரை. டிவைஸ்னா என்ன பொருள்னா கருவி என்று பொருள். டிவைஸ்னா கருவி. டிஸ்க் டிரைவ் வட்டு இயக்கி, டவுன்லோட் பதிவிறக்கம், ட்ரம் ஸ்கேனர் உருளை வருடி, இபுக் மின்னூல், இமெயில் மின் அஞ்சல், ஃபோல்டர்னா கோப்புரை, ஃபைல்னா கோப்பு, கிராஃபிக்னா வரைகலை அல்லது வரையியல், கிராஃபிக்னா வரைகலை அல்லது வரையியல். ஹார்ட் டிஸ்க் என்றால் வட்டு, ஹோம் பேஜ் முகப்பு பக்கம், ஐகான் ஒரு சின்னம் அல்லது பட உரு, இன்ஸ்டால்னா நிறுவு, இட்டாலிக் டெஸ்ட் சாய்வெழுத்து, கீவேர்டு குறிப்புச்சொல் என்று பொருள், கீவேர்ட்னா குறிப்புச்சொல் என்று பொருள். லேப்டாப் என்றால் மடிக்கணினி. லேஅவுட் தளவமைப்பு. லாகின் அப்படின்னு நம்ம பல இடத்துல படிச்சிருப்போம். லாகின்னா உட்புகு, லாக் அவுட்னா வெளியேறு. மெனு என்றால் பட்டியல். இன்பாக்ஸ் செய்தி பெட்டி, அவுட்பாக்ஸ் செல் மடல். ரீஸ்டோர்னா என்னன்னா மீளவை அல்லது மீள்வி என்று பொருள். சேவ் என்றால் சேமி, சேவ் எஸ் என்றால் என சேமி. சர்ச் தேடல், சென்சார் உணரி, ஷோ காண்பி, ஷட்டவுன் அணை அல்லது மூடு, சைன்இன் புகு பதிகை அல்லது புகு பதிவு, சைன் அவுட் வெளியேறு, சாஃப்ட்வேர் என்றால் மென்பொருள் என்று பொருள். வைப்ரேட்டிங் அலர்ட் அதிர்வு உணர்த்து, வீடியோ பிளாக் காணொலி வலைப்பதிவு, வீடியோ கிளிப்ஸ் நிகழ்படங்கள். வீடியோ என்றால் காணொலி என்றும் சொல்லலாம், ஒளிதம் என்றும் சொல்லலாம். வாய்ஸ் மெயில் குரலஞ்சல், வாய்ஸ் மெசேஜஸ் குரல் செய்திகள், வாய்ஸ் ரெகக்னிஷன் குரல் அறிதல். வால்பேப்பர்னா முகப்பு படம். விண்டோ என்றால் சாளரம், இப்போ கிளாஸ் விண்டோனா கண்ணாடி சாளரம் என்று பொருள். ஒயர்லெஸ் என்றால் கம்பி இல்லா என்று பொருள். இதோட கிட்டத்தட்ட 1225 கலைச்சொற்கள் முடிக்கப்படுகிறது. கற்றலின் கேட்டல் நன்று சரியானது தான். கற்ற பின்பு அதை சோதித்து பார்த்தல் அதனினும் நன்று என்ற கூற்றுக்கு இணங்க நான் உங்களுக்கு நம்முடைய டெலகிராம் லிங்க்கில் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல 6வது கலைச்சொற்களில் மட்டும் இந்த ஆங்கில சொல் மட்டும்தான் அந்த பிடிஎஃப்பில் இருக்கும். தமிழ் கலைச்சொல் உங்களுக்கு பிளாங்காக விட போகிறேன். பிளாங்காக விட்டுட்டு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு கிளாஸை கவனித்து அதை தமிழில் பார்க்காம எழுதணும். தமிழில் என்ன பண்ணணும், பார்க்காம எழுதணும். இதே போல் தினசரி நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் 6வதுக்கு ஒரு நாள், 7வதுக்கு ஒரு நாள், 8வதுக்கு ஒரு நாள், 9வதுக்கு ஒரு நாள், இதுபோல் 12வது சிறப்பு தமிழ் வரை 9 நாளுக்கு நான் ஒரு பிடிஎஃப்பை கொடுக்க போகிறேன். அதாவது ஆங்கில கலைச்சொற்கள் மட்டும்தான் இடது பக்கம் இருக்கும், வலது பக்கம் நீங்கள் வகுப்பை கவனித்து பார்க்காம எழுதணும். இப்போ 9 நாளில் தினசரி நீங்கள் ஒரு 20லேருந்து 30 நிமிடங்கள் நீங்கள் இதற்கு ஒதுக்கினால் 15 மதிப்பெண்கள் உங்களால் எடுக்க முடியும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த 1223 கலைச்சொற்களை முடித்தவங்க கமெண்டில் 1223 முடிக்கப்பட்டதுன்னு போடுங்க. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்புக்குள்ளே வாங்க. தினசரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வழங்கப்படும். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் தமிழில் பார்க்காம எழுதணும். இதுதான் நம்முடைய அடுத்த கட்ட செயல்பாடு. நிச்சயமாக 15க்கு 15 எடுப்பது தான் நம்முடைய இலக்கு என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். சிவம்சே அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.